கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே கடந்த 2-3 வாரங்களாகவே இந்த மாதத்தில் தொடக்கத்தில் முதல் தேதியிலே ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான தேவ ஆலோசனையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டு வருகிறார். கொடுக்கும்படி என்னிடத்தில் சொன்னபடினாலே அதை நானும் உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமோ இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருப்பார்? அவருக்கு பயந்து என்று சொல்லி அந்த பயத்தை குறித்து தான் பயத்தோடு நம்ம தியானிச்சுட்டு வரோம். கடந்த 3-4 வாரங்களாகவே பயம் பயம் பயம். இந்த வாரம் பிரசங்கம் என்னங்க அப்படி யாராவது பேசிக்கிட்டா என்ன சொல்லுவாங்க? எதை பற்றி பேசினார்? ஒரு பயத்தை பற்றி பேசினார். அப்படி தான் சொல்ல வேண்டி வரும். ஐயா, பயத்தை பற்றி இல்லை, நீங்கள் பயப்படக்கூடாது என்பதை பற்றி தான். எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது என்பது தான் ரொம்ப முக்கியம். எனவே பயம் அவசியம். அது என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை குறித்து தான் நான் தொடர்ந்து உங்களோடு சொல்லி கொண்டு வருகிறேன். கடந்த வாரத்திலே கூட அதற்கு இணையாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 145:19 நான் பார்க்கிறோம். சங்கீதம் 145:19 தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் கர்த்தர். போதும். தமக்கு பயப்படுகிறவருடைய விருப்பத்தை கர்த்தர் செய்கிறாராம். அப்போ அவருக்கு பயப்படுறதுனால நமக்கு என்ன நடக்குது என்று சொன்னால், நமக்கு அவர் பயந்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர் அவர். பொதுவாக எல்லாருக்குமே சொல்றேன், அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னன்னா, நான் விரும்புகிறது, நான் விருப்பப்படுகிறது, நான் விருப்பப்படுகிற காரியம் எனக்கு கிடைக்கணும், விரும்புகிற காரியம் எனக்கு நடக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு சிறு பிள்ளையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருடைய மனதிலேயும் அந்த விருப்பம் இருக்கத்தான் செய்கிறது. எந்த விருப்பமாக இருந்தாலும் சரிங்க, அவங்க விரும்புகிறபடி நடக்கணும், அவங்க விருப்பப்படி நடக்கணும், விரும்புகிறதெல்லாம் நடக்கணும் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக வயசானவர்கள், ரொம்ப வயசானவங்க வீட்டில் இருக்கும்போது இருக்கிற பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய குடும்பத்தில் இந்த வயசானவங்களுக்கும் வயது குறைவுகளுக்கும் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயதானவர்களுக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது, கை காலெலாம் அசைந்து சோர்ந்து போய் பலன் இல்லாமல் முடங்கி தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் வாய் சும்மா இருக்காது. அது மாத்திரமல்ல, பொதுவாக நான் சொல்லுகிறேன் ஒரு கருத்தாக, என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எது எங்கே என்ன எது கடந்தாலும் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது இங்கே கிடக்க, இது இப்படி செய்யலாமே, இது ஏன் இப்படி இருக்குது, இது அப்படி செய்ய, இப்படி செய்ய என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீங்க. நானும் பார்த்துருக்கிறேன். சில நேரங்களிலே அவர்கள் சொல்லுகிறதை நம்ம செய்ய தோன்றும், செய்வோம், செய்ய முடியும். சில நேரங்களிலே செய்ய முடியாது அல்ல, செய்ய நேரம் இல்லாமல் போகலாம். அல்லது திரும்ப திரும்ப அவர்கள் அதை சொல்லும் பொழுது சிலருக்கு சலிப்பூட்டும். ரொம்ப சலிச்சுப்பாங்க. சும்மா அதையே சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்க எப்போ பார்த்தாலும் அதை செய்ய இதை செய்ய சொல்லிகிட்டு இருக்காங்க என்று சொல்லி எத்தனை பேர் அழுத்துக்கிறாங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏன் அந்த வயதானவர்கள் ஏன் அமைதியாக இருக்க மாட்டாங்க என்று சொன்னால், அவங்க விரும்புகிறபடி இந்த குடும்பம் நடக்கணும், இந்த குடும்பத்தில் உள்ள நடந்துக்கணும், இந்த பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். அவர்கள் மனம் கேட்பதில்லை. அவங்க மனசு சும்மா இருக்காது. எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, அது அப்படி போச்சு, இது வீடு அப்படி கிடக்கு, அப்படி கிடக்க என்ன
இது உங்களுக்கு தெரியுதோ தெரியல அப்பாற்பட்ட விஷயம். என்னது பேசக்கூடாது, கவனிங்க. அதாவது நான் சொல்ல வருகிறது என்னென்னா, அவங்க மனசில் விரும்புகிறத போல இல்லாததுனால அவங்க அதை சொல்கிறாங்க. அவங்க மனசு விரும்புறது என்னென்னா, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க மனசில் நினைக்குது பாருங்கள். அதெல்லாம் நடக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதில் ஒரு சிலது நடக்கும், நடக்காமல் போகும்போது தான் சர்ச்சைகள் வருகிறது. நான் பொதுவான ஆலோசனை தான் பேசிட்டு வரேன். நான் சொல்ல வந்து அந்த பிரச்சனையை பற்றி அல்ல. இது போல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனசில் ஒரு விருப்பம்னு ஒன்று இருக்குது. அவங்க விரும்புகிறபடி மற்றவங்க நடக்கணும், அவங்க விரும்புகிறபடி மற்றவங்க இருக்க வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து நினைக்கும் போது அவங்க விரும்புகிறது போல அந்த பிள்ளைகள் நடக்கணும் என்று பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். ஒரு திருமணமான ஒரு கணவன் மனைவி என்று சொன்னால் ஒவ்வொரு மனைவியும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க விரும்புகிறது போல புருஷன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதே போல் ஒரு சில புருஷர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் விரும்புகிறது போல தன் மனைவி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதையும் நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த விருப்பங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் மாறினாலும் கூட எல்லாருக்கும் விருப்பம் இருக்கிறது என்றது தான் நான் சொல்ல வருகிறேன். அதுபோல ஒவ்வொருத்தருக்கும் இந்த விருப்பப்படி தான் நடக்கணும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொல்லுகிறார், இந்த வசனத்தை பாருங்க. சங்கீதம் 145:19 என்ன படிச்சீங்க? தமக்கு பயந்து தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து, பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவருக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்வாராம். அப்போ நம்ம நீங்கள் விரும்புகிறபடி எல்லாம் நீங்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களே தவிர, அவருக்கு அந்த பயப்படணும் என்கிற ஒரு காரியத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க. அவங்க விரும்புறது நடக்கிறதுல மட்டும்தான் கவனம் செலுத்துகிறாங்க, அதில் தான் ஒரு நோக்கமாக இருக்கிறாங்களே தவிர, இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது, சொல்லும்போது, கேட்கும்போது எல்லாருக்கும் என்ன என்னன்னா, ஓ நம்ம விரும்புகிறபடிலாம் செய்வார் ஆண்டவர், இதை படிக்கவும் கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்குது. பரவாயில்லையே, நம்ம விரும்புகிறதெல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் நடக்குமாம்ல. இப்படி தான் நிறைய பேர் நிறைய கோயிலுக்கு போகிறது. நிறைய இடங்களில் போய் என்ன சொல்லுவாங்க, ஓ அந்த கோயிலுக்கு போனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீ வேண்டிக்கிறதெல்லாம் கிடைக்கும், நீ இங்கே போ அங்கே போய் என்று சொல்லி பரவலாக பேசிக்கொள்ளுகிற சில இடங்களையும் பற்றி நம்ம பார்க்கிறோம். அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவர் உங்கள் விருப்பத்தின்படியெல்லாம் செய்வாராம். நீங்கள் உங்கள் விருப்பறதெல்லாம் செய்வாராம், உங்கள் விருப்பப்படியெல்லாம் செய்வாராம். யாருக்கு? அதை தான் மறந்துடுறோம். இதை மட்டும் எடுத்துக்கிறது என்ன, உடனே என்ன பண்ணுறாங்க எல்லாரும், விருப்பப்படியெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், செய்வாரா செய்யணும் என்று சொல்லி அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுவதிலையும் அவங்களுடைய விருப்பத்தை கேட்டு பெற்றுக்கொள்வதிலையும் அதில் தான் நேரத்தையும் கவனத்தையும் செலுத்துகிறார்களே தவிர இந்த வசனத்தினுடைய முழு அம்சத்தையும் புரிஞ்சு கொள்றதே இல்லை. என்னது, என்ன செய்யணும்? ஆண்டவர் விரும்புகிறதை செய்கிறவனுக்குத்தான் ஆண்டவர் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். என்ன சொன்னார்? நீங்கள் விரும்புகிறதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொன்னார், உண்மைதான். அதே சமயம் அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்தால் நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் செய்வார். எவ்வளோ லெகுவாக எளிதாக நான் சொல்லியிருக்கிறேன். அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அங்கே தானே இடிக்குது. அநேகர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்வதில் தான் தீவிரமாக இருக்கிறாங்களே தவிர ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினாதானே செய்வார் என்பதை வசதியாக மறந்து விடுகிறார்கள். அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை. சரி, ஆண்டவர் விரும்புகிறது என்ன? ஆண்டவர் அப்படிதான் என்ன விரும்புகிறார்? அவர் பொன்னையா, பொருளையா, செல்வத்தையா, வெள்ளையா, சொத்தையா, சுகத்தையா, அப்படின்னா தான் கொடுத்துடலாமே. இன்றைக்கு பாருங்க,
இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், மற்ற தெய்வத்தை வழிபடுகிற புற தெய்வங்களை வழிபடுகிற மற்ற அவிசுவாசிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளரையும் இருக்கிற ஒரு எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் தெய்வத்தை தேடுகிறார்கள், நாடுகிறார்கள், வணங்குகிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். எல்லாரும் அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், எல்லாருன்னு சொல்லும்போது 100க்கு 100 நான் சொல்லலை, சொல்லுவாங்க முக்கால்வாசின்னு சொல்லுவாங்க. ஒரு 100க்கு 75% நபர்கள் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், எதையாயிலையும் காணிக்கையாக கொண்டு போய் செலுத்தி அதன் மூலமாக அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி செயல்படுகிறார்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் பொன்னையா பொருளையா வெள்ளியா அதையும் இதையும் கேட்குறாரா? இல்லையே. அப்படிங்களா? அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லத்தான் போகுது அவருடைய விருப்பம் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எதை கேட்குறாரோ அதை கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் ஒரு வியாதியா, இல்லை ஏதாவது ஒரு பிசாசு கட்டு இருக்குதா, பில்லி சொன்னி செய்வேனே கட்டு, நிறைய காரியங்களை நான் சொல்ல முடியும். ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு வியாதி வந்துருச்சுங்களா வச்சுங்களேன், எவ்வளோ ரூபாய் செலவாகுங்க, எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணால் இது சரியாயிடும், இவ்வளோ ரூபாய் நான் செலவு பண்ண தயாருங்க, நல்லா ஆகிடுமா, அந்த ஒரு ஆவலை பாருங்கள். இப்படித்தான் அநேகர் தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தேடுகிறார்களே தவிர, இதை தவிர்த்து வேறு ஒரு வழி இருக்கிறதை அநேகர் மறந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கி அதான் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ கோயிலில் போய் என்ன செய்கிறாங்க, வெள்ளியில் அதை செஞ்சு வைக்கிறேன்றாங்க, பவுனில் தங்கத்தில் கிரீடை செஞ்சு வைக்கிறேன்றாங்க, வைரத்தில் அதை பண்ணி வைக்கிறேன்றாங்க. எதையோ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு மனுஷனுக்கு மனசு இருக்குது. தன் மனசை கொடுப்பதற்கு மனுஷனுக்கு மனசு இல்லை. மனசை தவிர எல்லாம் கொடுக்குறான். பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களும் அப்படித்தான். என்ன காணிக்கை செலுத்தணும், எவ்வளோ காணிக்கை செலுத்தணும், நான் சொல்ல காணிக்கை செலுத்துவது தவறல்ல, அதை ஆண்டவர் விரும்புகிறார் தான், இல்லை நான் சொல்லலை. ஆனால் வெறும் காணிக்கையை மட்டும் செலுத்தி தம்முடைய காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறது தான் தவறுன்னு நான் சொல்கிறேன். நான் சொல்லலை, வேதத்தின்படி நான் சொல்கிறேன். ஆண்டவர் என்ன கேட்குறாரு? ஒரு வசனம் வாசிப்போம். மீகா 6:8. மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறாரே, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற என்னத்தை கேட்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. அவர் சொல்றாரு, அட என்னப்பா நான் வேற எதையும் கேட்கலப்பா. என்ன கேட்கிறாரு அவரு? ஆனா என்ன கேட்டாலும் கொடுத்துருவோம் மனுஷன். நான் சொல்றேன், இன்னைக்கு சில விசுவாசிகள் அந்த நிலையை தான் இருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, எவ்வளோ ரூபா பணம் வேணாலும் செலவானாலும் நான் செலவு செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். பவுனை கொடுக்குறோமா, வெள்ளியை கொடுக்குறோமா, என்ன தங்கமாக கொடுக்குறோமா, என்ன வேணாலும் கொடுத்துறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் எதை மட்டும் கொடுக்கறதுக்கு மனுஷனுக்கு மனசே வரல, தன் மனசை கொடுக்கறதுக்கு மனசு வரல. அங்கே வார்த்தையை பாருங்கள், என்ன கேட்குறாரு அவர்? என்ன கேட்குறாரு? எதை கேட்குறாரா? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நம்ம மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதை கேட்குறாரு? வேற எதையும் ஆண்டவர் கேட்கல. அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறான்றது தெரியுதா? எனவே உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவர் கேட்கிறதை நீங்கள் கொடுக்கணும். அவர் என்ன கேட்குறாரு? இப்போ கூட அவர் என்ன கேட்குறாரு? அவருக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நீங்கள் நடக்கணும், நியாயத்தை செய்யணும், இரக்கத்தை சிநேகித்து நியாயத்தை செய்து அவர் முன்பாக தாழ்மையாய் நடக்கிறது தான் விரும்புகிறார். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு நல்ல குணசாலியாக, புரியுங்களா, கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்களாக, ஒரு நல்ல குணம் நலம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயந்தவர்களாக, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? ஆண்டுடைய வார்த்தை அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க
மனதில்லாமல். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு மனசு இல்லாமல் அவரவர்கள் தங்கள் விருப்பப்படி தங்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டு ஆண்டவருக்கு காணிக்கையோ அல்லது பண்டங்களையோ பொருள்களையோ, இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், தானம் பண்ணுவதோ தர்மம் பண்ணுவதோ, இப்படிப்பட்ட சில காரியங்கள் மூலமாக ஒரு பரிகாரத்தை தேடிவிடலாம் என்று சிலர் எண்ணி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, தானம் பண்ணுவது நல்லது, தர்மம் பண்ணுவது நல்லது, ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லது, அதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதன் மூலமாக மாத்திரம் ஆண்டவரிடத்திலிருந்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆண்டவரிடத்தில் சொல்றாரு, இதையும் செய்யணும் அதையும் விட்டுடாமல் இருக்கணும். அநேகர் என்ன செய்கிறார்கள்னா, இவங்க செய்யாதெல்லாம் செய்துட்டு என்ன வேணாலும் செய்துவிட்டு, நிறைய பேர் செய்கிறத நான் சொல்கிறேன், இங்கே உங்களை இல்லை வெளியிலையும் சரி, அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன அநியாயம் அட்டொழியம் அக்கிரமம் என்ன வேணாலும் பண்ணுறலாம் பண்ணிவிடுவாங்க. கொண்டுட்டு போய் கோயிலில் போய் பெருசாக ஒரு மொத்தமாக கொண்டுட்டு போய் ஒரு காணிக்கை செலுத்துறதோ அல்லது வேண்டுதல் நிறைவேற்றும்படியாக ஒரு 1000 பேருக்கு ஒரு அன்னதானம் போட்டுறது, இல்லை 1000 ஜோடிகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது, இல்லை ஒரு 1000 பேருக்கு என்ன புடவை துணிமணி எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்து விளம்பரங்களை தேடுவதோடு மட்டுமல்ல, இது நல்ல காரியமாக இதான் இல்லையான்னா நான் சொல்கிறேன், அது நல்லதுன்னு தான் சொல்கிறேன். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த செய்கிறவங்க இதன் மூலமாக ஒரு புண்ணியத்தை தேடிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இல்லை. என்னது, இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க, இஷ்டப்பட்டுக்கு வாழ்வாங்க, என்ன செஞ்சிருவாங்க, உடனே கொண்டுட்டு போய். இது என்னன்னா கிட்டத்தட்ட இது லஞ்சத்துக்கு சமம். இது நான் திரும்பியும் சொல்கிறேன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு வாழ்ந்து இந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஆண்டவருக்கு பயப்படாமல், ஆண்டவர் சொல்றதை கேட்காமல், ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல், இஷ்டத்துக்கு இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு நீங்கள் செய்கிற இந்த காரியங்களிலே கர்த்தர் பிரியமாக இருப்பார் என்று நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்கிறாங்க சில பேர். இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்ம மேலே கிடையாது. அதற்காக ஆண்டவர் உங்களை புறக்கணிக்கிறார் என்று நான் சொல்ல வரல. நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்காது. நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும். இதன் மூலமாக நீங்கள் விரும்புகிற காரியத்தை அடைந்து விடலாம் என்று நினைக்காதீங்க. அப்படித்தான் நினைக்கிறாங்க. அப்போ நாம் விரும்புகிற காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். சங்கீதம் 81ஆம் அதிகாரம். என் ஜனமே கேள், என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நீங்க எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். 11வது வசனம் அதே சங்கீதத்தில். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஆகையால் எனக்கு செவி கொடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. ஒரு சில பேர் செவி கொடுக்கறது இல்லை. இப்ப கூட பாருங்க, நான் தொண்டை கிழியா கத்திட்டு இருக்கிறேன். இப்ப இங்க இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? எத்தனை பேருடைய காதில் நான் சொல்கிற வார்த்தை போகுது? உங்கள் சிந்தனை எங்கே இருக்குது? உங்கள் மனசு எங்கே இருக்குது? நீங்கள் இதை கவனிக்கிறீங்களா? இந்த வஸ்திரம் உங்களுக்குள்ளே போகுதா? ஆண்டவருக்கு தான் வெளிச்சம், உங்களுக்கு தான் வெளிச்சம். நான் நினச்சிட்டு இருக்கிறேன், நான் நம்பிட்டு இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் என்ன கவனிச்சிட்ருக்கீங்க, நான் நம்பிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்க்குறேன், அவ்வளோதான். ஆனால் கவனிக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்கும் தெரியாது. கவனிக்கிறது போல தான் இருக்கும். செவி சாய்க்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளுக்கு முதலாவது செவி சாய்க்கிறீங்களா? பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுதே எப்போ முடியும்? நேரத்தை 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ முடிப்பார் இவர்? எப்போ முடியும்? சீக்கிரமாக முடிக்கக்கூடாதா? சுருக்கமாக சொல்லி முடிக்கிறாரா பாரு. ஒரு சிலருடைய எண்ண மன ஓட்டங்கள். நான் ஒரு சிலரை பார்க்கிறேன், அவருடைய கவனத்தை நான் பார்க்கும்போது பேச வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ளே உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, சொல்லப்படுகிற வார்த்தைகளை வசனங்களை ஆர்வத்தோடு கவனமாக ஒரு கவனத்தோடு அதை குறிப்பு எழுதுகிற அநேகரை நான் இங்கே பார்க்குறேன். இப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்தில் தாங்க இந்த வார்த்தை போய் தங்கும்.
இந்த மோட்டு வேலையை பார்க்குற மாதிரி இப்படி பார்த்துட்டு உட்காந்து இப்படி மேலே அப்படி அண்ணாந்து இந்த ஃபேன் என்ன மொல்லமாக சுற்றிட்டு இருக்குது, இப்படி சுற்றிட்டு இருக்கு, காற்றே வரமாட்டுது, சிந்தைகள் அப்படி ஓடிட்டுருக்கும். கவனம் இங்கே இருக்கணும். இந்த வார்த்தையின் சத்தம் உங்கள் காதுக்குள்ளே போகணும். இன்னும் ஒரு வசனத்தை அங்கேயே இன்னொரு வசனம் இருக்க படிங்க. சங்கீதம் இப்போ வரைச்சிங்களே 13வது வசனம். என் ஜனம் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அதை நான் மாற்றி சொன்னா நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நன்றா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. தப்பு இல்லையே. கவனிங்க, ஆண்டவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை. சொல்லப்படுகிற சத்தியத்தின் வார்த்தைகளை, வசனத்தை காது கொடுத்து செவி கொடுத்து, என் ஜனம் செவி கொடுத்து என் வழிகளிலே நடந்தால் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க நல்லா இருக்கிறது தாங்க நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த பொழுதுபோக்குக்காக பேசிட்டு இருக்கோம், எதையாவது பேசணுன்றதுக்காக பேசுறது இல்லை. உண்மையாகவே நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கும்படியாக கொண்டு வருவதற்கு நான் எவ்வளவு பிரயாசப்படுகின்றதை உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? உட்கார்ந்து இதற்காக ஜெபித்து ஏதோ எனக்கு வாய்க்க வந்ததை நான் இங்கே வந்து பேசுறது கிடையாது. அதுக்கு கர்த்தர் சாட்சி. கர்த்தர் சொல்லாததை நான் இங்கே சொல்லுகிறது இல்லை, என் இஷ்டத்துக்கு, என் விருப்பத்தின்படி. எனவே உங்களுடைய விருப்பத்தின்படி என்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்படியாக நீங்கள் நன்றாக இருப்பதற்காகவே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை சொல்லப்படுகிற, இன்னும் நான் செய்திக்குள்ள நான் போகலை, சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் கவனமாக செவி கொடுத்து கேட்டால் அது உனக்கு நலமாயிருக்கும். எனவே உங்களுடைய கவனம் இங்கே இருக்கணுங்க. திருப்பி சொல்கிறேன், உங்களுடைய பார்வை, உங்களுடைய கவனம் இங்கே நோக்கி இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை உங்கள் மனசுக்குள்ள நிச்சயமாக போய் தாங்கும். நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிட்டு நட்டுக்கிட்டு இருப்பீங்களா, திரும்புறீங்களா, கண்ணை மூடிட்டு இருக்கீங்களா, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் வேத ஆராய்ச்சி கொண்டு வாங்க சில பேர். நான் சொல்கிறேன், வேதத்தை படிக்கும்போது பாருங்கள், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் தலை நிமிரலையே, படிக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு உட்காந்துருது, தூங்குறது, தூக்கம்தான் வரும். அதனால் உங்களுக்கு எந்த பலனும் இல்லை. எனவே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். அநேகர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், அநேகர் நினைக்கிறதை நான் சொல்லுகிறேன், என்ன வேணாலும் செய்துவிட்டு, எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு, அதை எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல், இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். என்ன, இதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட போய் அதற்காக ஒரு மன்னிப்பும் கேட்காமல், அதற்காக மனம் வருந்தாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு வரீங்க. நிறைய பேருடைய எண்ணங்கள் யதார்த்தமாக இருக்கிற எண்ணங்களை நான் சொல்லுகிறேன். அலட்சியமாக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய இயேசு தெய்வம் மன்னிக்கிறவர், அவர் மன்னிப்பதிலே வல்லவர், இரக்கமுள்ளவர், இவர் சும்மா கத்திரி கிடையாது. அதெல்லாம் நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர், நீ என்ன வேணாலும் பண்ணி. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான், இரக்கமுள்ளவர் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே சமயம் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு, உன் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்துட்டு, ஏன்னா அதை குறித்து ஒரு வருந்துறது கிடையாது. அதை குறித்து ஒரு வருத்தப்பட்டு, நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி செய்துட்டேனே, 2 வாரம் சபைக்கு வராமல் போயிட்டு, நீங்கள் லேட்டாக வந்துட்டேனே, நான் ஜெபிக்கலையே, வேதம் வாசிக்கலையே, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியிலே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வே இல்லைதுங்க. பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் உண்மைதான், சகஜம்தான். யார் தான் பண்ணாமல் இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்களா என்ன? இப்படி ஒரு போக்கில் வந்துட்டு அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருங்க. இவர் தாங்க சும்மா அவர் அப்படி சொல்லி நம்மளை பயமுறுத்திட்டு இருக்காருங்க. யார்? நான் இவர் சும்மா அதீதியம் வசனத்தை எடுத்து வச்சுட்டு நம்மளை மிரட்டுறதுங்க. நான் வந்து உங்களை மிரட்டுறானா, உங்களை பயமுறுத்துறானா, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிடுவாருங்க அவர் என்று எண்ணி ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்திடுவார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் என் விருப்பத்தை எல்லாம் அவர் செய்திடுவார், அதெல்லாம் இவர் வந்து இப்படி இருந்தால் தான் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான்னு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மாங்க. அவர் செய்வாருங்க, அதெல்லாம் கர்த்தர் செய்வாருங்க. அதை குறித்து ஒரு வருத்தம் இல்லை, அதை குறித்து ஒரு மன்னிப்பு கேட்கறது கிடையாது. நம்ம செய்துட்டு எப்படிப்பட்டவருக்கு செய்வாரா?
தெரியாது, செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. அடுத்த காரியம் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்கிறாருல்ல, அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, கவனிங்க, அவங்கெல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் என்ன சொல்லலை, அவர் அப்படி செய்கிறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டு செய்யலையா? அவங்கெல்லாம் இப்போ நல்லா இல்லையா? அதே மாதிரி எனக்கு செய்வாருங்க. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கே ஆண்டவர் செய்திருக்கிறாரு. அப்போ எனக்கு அவர் செய்ய மாட்டாரா? நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த காரியத்தை அவங்கள்ட்ட குற்றமாக குறையாக நீங்கள் பார்த்தீர்களோ, நீங்கள் சொல்கிற காரியம் உண்மையாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய பார்வையிலே அவங்களிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருந்திருக்கிறது, அதை தான் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவர்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறாள் என்று நீங்கள் கொண்டு வரீங்க. அதையே நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பார்வையில், உங்கள் கண்ணில் அவங்க செய்த அந்த குற்றம் மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதை தாண்டி அதற்கு மேலாக ஆண்டுடைய இரக்கத்திற்காக, அவருடைய இரக்கத்தை பெறும்படியாக அவங்க செய்த காரியம் உனக்கு தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அநேகருக்கு மற்றவங்க செய்கிற தப்பு தான் தெரியுமே தவிர, மற்றவங்க செய்கிற நல்லது யாரு கண்ணுக்கும் தெரியவே மாட்டுதுங்க, தெரிய மாட்டுது. எத்தனை பேர் நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லதை நீங்கள் பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். பொதுவாகவே மனுஷனுடைய குணம், எல்லா மனுஷனுடைய குணம், பார்வை, இருதயம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னா குறை கண்டுபிடிக்கிறதுல தாங்க இருக்குதே தவிர, இவங்கள்ட்ட என்ன நல்லது இருக்குது என்று சொல்லி உட்காந்து உத்து பார்க்கறதே கிடையாதுங்க. இல்லை, ரொம்ப குறைவு அப்படிப்பட்டவங்கெல்லாம். எனவே இயல்பாகவே நம்மளுடைய மனசு என்ன செய்கிறது, யாரை பார்த்தாலும் அவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது, அதனால் அவங்கள்ட்ட எவ்வளவு நிறைகள் இருந்தாலும் நல்லது இருந்தாலும் அது அவங்க கண்களுக்கு தெரியவே மாட்டுது, தென்படுறது இல்லை, தெரியறது இல்லை, இது அவங்க பார்க்கறதும் இல்லை. அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க. நீ சொல்கிற காரியெல்லாம் இருக்கட்டும்ப்பா, நீ சொல்கிற காரியங்களாம் உண்மையாகவே இருக்கட்டும். ஒருவேளை உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் அப்படின்னு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை என்ன செய்திருப்பான்னு தெரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, முடிவு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று சொல்லி. எனவே ஒரு தோற்றத்தை வைத்து நம்ம முடிவு செய்து விடக்கூடாது. எனவே இந்த எண்ணங்களின் அடிப்படையிலே நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்டு என்ன செய்யக்கூடாது. இப்படிலாம் சிலர் கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு செய்யும்போது ஏன் எனக்கு செய்ய மாட்டாரா? எனக்கும் செய்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷனுடைய மனநிலைமைகள் எப்படி இருக்குதுன்னு இருக்கு. எல்லாருக்குமே நான் என்ன சொன்னேன், நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், நம்முடைய விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் செய்யணுன்றது தான் எல்லாருடைய விருப்பமும். அதுதான். இன்றைக்கு எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எல்லாருடைய விருப்பம் என்னன்னா, அவங்க விரும்புகிறது நடக்கணும், அவங்க வேண்டிக்கிறது கிடைக்கணும். இதுதான் எல்லாருடைய விருப்பம். அதுபோல நம்ம கிறிஸ்தவர்களாகிய நீங்க, உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்க, இன்றைக்கு இந்த போல சத்தியத்தை கேட்கும்போது, வசனத்தை படிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் போது, இப்படிலாம் ஆண்டவர் அவரை உயர்த்தியிருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லும் பொழுது மனுஷனுடைய மனசு என்ன நினைக்குதுன்னா, அதே போல ஆண்டவர் எனக்கும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், யோசேப்பை ஆண்டவர் என்ன செய்தார், எகிப்து நாட்டு தேசத்துக்கே ஒரு அதிபதியாக உதைத்து வைத்தார், பெரிய பதவியில் வைத்தார் என்பதை நம்ம பல காலமாக படிச்சுட்டு வரோம், தெரிஞ்சுட்டு வர விஷயம். இதை படிக்கும்போது கேட்கும்போது மனுஷனுடைய மனசுல என்ன வருதுன்னா, அப்போ ஆண்டவர் யோசேப்பு போல என்னையும் என்ன செய்வார், ஒரு நாள் எனக்கு ஒரு காலம் வரும், எனக்கு ஒரு நேரம் வரும், ஒரு நாள் என்னையும் ஆண்டவர் அதே போல உயர்த்துவார் என்று நினைக்கிறார்கள். நான் அது தப்புன்னு சொல்லலை, தவறு இல்லை. யோசேப்பை போல உயர்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், ஆசைப்படுறவர்கள் யோசேப்பை போல வாழ்ந்தார்களா என்றதான் கேள்வி. இப்ப யோசேப்பை ஆண்டவர் உயர்த்துறது உண்மைதான். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்களா? அவனுடைய உயர்வை தான் நீங்கள் பார்த்தீங்களே தவிர, அவனுடைய பாடுகள், அவன் இந்த உயர்வை அடைவதற்கு முன்பாகப்பட்ட பாடுகளை குறித்து நீங்கள் யோசித்தது உண்டா? அப்போ அந்த பாதையை நீங்கள் செல்றீங்களா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டீங்கன்னா, என்னது, ஒரு பெரிய ஒரு பாவத்துக்கு விலகி ஓடுறான். அவன் என்ன சொல்கிறான், இப்படிப்பட்ட ஒரு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி என்ன செய்கிறான், தேவனுக்கு விரோதமாக அந்த பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி போத்திபார் வீட்டில் இருந்து விலகி ஓடுகிறதை நான் பார்க்குறோம். அதோடு மட்டுமல்ல, அதனுடைய விளைவாக அவன் பட்ட கஷ்டங்கள், சிறைச்சாலைகள், சிறை அனுபவங்கள்,
நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் படிக்கிறதும் கிடையாது, பார்க்கறதும் கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது. இது போல் ஒரு அனுபவம் வந்ததுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதையும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் என்ன மட்டும் இருந்தால் வேணும், எது மட்டும் வேணும், எது மட்டும் வேணும்? யோசேப்பு போல் நம்ம உயர்ந்த இடத்துக்கு வந்துடணும். யோசேப்பு எங்கேருந்து வந்தார், எப்படி வந்தார், அதேமாரி போனால் நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யோபுவை போல 2 மடங்கான ஆசீர்வாதம். யோபுக்கு முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் என்ன செய்தாராம், ஆசீர்வதித்தார் என்று யோபுகளை நம்ம வாசிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவர் பெரிய ஒரு பணக்காரன், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன். அதை பற்றி நான் உங்களுக்கு பல தடவை உங்களுக்கு சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்த மனுஷனுக்கு ஒரே நாள் என்னாச்சு, 10 பிள்ளைகளையும் இழந்து போனான், வீடு நிலம் ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்து போனான். நம்ம 42 எடுக்க வேண்டாம், கடைசியில் நம்ம என்னென்னு படிக்கிறோம், யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிறோம். கர்த்தர் என்ன செய்தார், பின்னிலைமை ஆசீர்வதித்து என்ன செய்தான்னு போட்டிருக்கு, எல்லாவற்றையும் 2 தனியாக கொடுக்கிறார். அப்போ இதை படிக்கும்போது பார்க்கும்போது நமக்கு உள்ள ஒரு பரவசம் ஏற்படுகிறது. ஆண்டவர் என்ன செய்வார், எனக்கும் அப்படி தருவார், எனக்கும் அப்படி செய்வார், எனக்கும் அப்படி கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எதை இழந்திருந்தாலும் நான் சொல்கிறேன், கொடுப்பார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முன்னதாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யோபுவை போல அந்த வருத்தத்துக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, வேதனைத்துக்குள்ளாக கடந்து போகிற அனுபவம் உண்டா? அந்த அனுபவத்துக்குள்ளே உள்ள போகிறது கிடையாது, அதை சந்திக்கிறது கிடையாது, அதை சகிக்கிறது கிடையாது, அதை ஏற்றுக்கொள்கிறது கிடையாது, அதற்காக பொறுத்திருந்து பொறுமையாக காத்திருப்பது கிடையாது. ஆனால் ஆசீர்வாதம் வேண்டும். எங்கேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும்? இது தாங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. இது போன்ற காரியங்களை செய்வதற்கு முன் வராமல் யோசேப்பை போலவோ அல்லது யோபுவை போலவோ, யோசேப்பை போல உயர்ந்த பதவிக்கு வந்தோன்னும் யோபுவை போல எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? நான் சொல்லிட்டோமா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இங்கே நிறைய பேர் படித்தவர்கள் இருக்கீங்க, நன்றாக படித்தவர் நிறைய பேர் இருக்கீங்க, ஆவரேஜாக படிக்கிறவங்க இருக்கிறாங்க, பிலோ ஆவரேஜ் படிக்கிறவங்களும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள், அப்படி படித்து வந்தவர்களும் இருக்கிறார்கள். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன். நான் படிக்கிற பள்ளி பருவத்திலே படிக்கிற காலங்களிலே என்னோடு படித்த மாணவர்கள், சக மாணவர்கள் பேசி கொண்டதை நான் சொல்லுகிறேன். நான் அப்படி கிடையாது. நான் எப்பொழுதுமே நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்கிற ஆசையில் படித்து வளர்ந்தவன். ஆனால் என்னோடு உள்ளவர்கள் பேசி கொண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் அப்படி பேசியிருக்கலாம் அல்லது நினைத்திருக்கலாம். என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். பரீட்சைக்காக சரியாக படிக்கிறது கிடையாது. பரீட்சை என்று வரும் என்று சொன்னால் படிக்கணும், படிக்கிறதே கிடையாது. படிக்கிறதுக்கு உட்கார்ந்து வளையிறதே கிடையாது, அதில் கவனம் செலுத்துறதே கிடையாது. அலட்சியம், விளையாட்டுத்தனமாகவே இருந்துட்டு என்ன செய்யுது, பாருங்க, பார்த்துக்கலாம். என்னத்தை பார்த்துக்கிறது? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்துக்கலாம். சிலருடைய எண்ணங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருவாங்க, உன் பேப்பர் எனக்கு காட்டுறான்னு. இது ஒரு கூட்டம். இன்னும் சிலர் என்ன செய்வாங்க என்றால், ஏதோ 1 2 முக்கியமான அவர் வாத்தியார் சொல்லுற உடனே இது முக்கியமான கொஸ்டின், இது முக்கியமான எஸ்ஏ, இந்த போயந்தான் வரும், இப்படிலாம் சிலர்லாம் சொல்கிறது உண்டு தான். அதை மட்டும் படிச்சுட்டு போகிறதுங்க, வேறு எதுவும் படிக்கிறது கிடையாதுங்க. எப்படியாவது இந்த பாஸ் மார்க்குக்கு தேத்திட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுங்க. பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததெல்லாம் வந்திருக்காதுங்க, அதில் பாதி வந்திருக்கும். கவனிங்களேன், பரீட்சைக்கு போயாச்சு, பரீட்சையும் எழுதியாச்சு, எழுதிட்டு வந்து கணக்கு போட்டு பார்ப்பாங்க மார்க்கு, இவங்க எழுதுனதுக்கு எவ்வளோ மார்க்குன்னு. பாஸ் மார்க் எவ்வளோ? 35. இந்த 35 மார்க்குக்கு இவங்க கணக்கை போட்டு பார்த்தாக்கா 32 வந்து நிற்குங்க. இவர் கணக்குக்கு. திருத்துறவங்க கணக்கில் எம்மம் போடணும், அது வேறு விஷயங்க. ஒன்றுன்னா அப்படி இப்படி பார்த்தா கூட கவனிங்களேன், பார்த்தீங்கன்னா இவங்க எழுதியிருக்கிற அந்த தேர்வுக்கு என்ன மார்க் வரும்? 32. இப்போ எங்கே நிற்கிது? 35 மார்க்குக்கு 3 மார்க்கு பாடலில் நிற்கிது. அதுக்கு சும்மா இந்த 32 33 வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கமிட்டி வச்சுருக்காங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசல்ட் வரணுன்றதுக்காக யாருக்கெல்லாம் இந்த 1 மார்க்கு 2 மார்க்குன்னு குறையுதோ அப்படியாடா சொல்கிறேன், ஆமாண்டா, எல்லாருக்கும் இந்த கிரேஸ் மார்க்குன்னு போட்டு விட. அப்பாடா, அவங்களோட எண்ணங்கள் பாருங்களேன். எப்படி? அப்படியா, எப்படியாவது எல்லாருக்கும் 2 மார்க்கு போட்டாங்கன்னா நான் பாஸ் ஆகிடுவேன். எப்படி பாருங்கள். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எதையாவது 2 பிடிச்சி கிறுக்கி வச்சுட்டுனா, ஒன்றுக்கு ஒரு 6,000 மார்க்கு போட்டேன். இங்கே வந்திருக்குது, எத்தனை வந்திருக்கு? 32 மார்க் வந்துச்சுங்க, இன்னும் ஒரு 3 மார்க் இருந்தால் பாஸு. இவங்க போடுற கணக்கு என்னென்னா, எதையாவது 2 கிறுக்கி வச்சுருப்பாங்க, சம்மந்தமே இருக்காதுங்க. இவங்க சொல்லுவாங்க, பார்க்குறவங்க பரிதாபப்பட்டு ஒரு 1/2 மார்க்கு, இங்கே பாருங்க 1/2 மார்க். இந்த மாதிரி ஒரு 6 இடத்துல போட்டால் 6 3 ஆச்சு.
என்ன சொல்கிறேன்னா, எப்படி அவங்க அதாவது கணக்கு போடுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். இதெல்லாம் எதனால் இந்த போடுற கணக்கு இது? ஒழுங்காக படிக்காதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு போட்டு என்னது ஒரு 3 மார்க் வந்துடாது, 2 மார்க் வந்துடாது, இதுக்கு ஒரு 1/2 மார்க் போட்டுற மாட்டேன். எதுக்குங்கன்றேன். நம்ம ஒழுங்காக எழுதி ஒழுங்காக போட்டாக்கா எழுதினாக்கா போட வேண்டிய மார்க்கு வந்துட போகுது. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எப்படியாவது பாஸ் பண்ணுனா போதுங்க, பாஸ் ஆகிட்டா போதுங்க, 35 மார்க் வாங்கினா போதும். அதுக்கே தான் இந்த பாடு, அந்த 35க்கு தான் இவ்வளவு. அதையும் நான் சொல்கிறேனே, இதே போல தாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் சபையில் விசுவாசிகள் நிலைமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே போல் என்னது ஒரு பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்ணுறது கிடையாது, ஆராதனைக்கு வர்றது கிடையாது, என்ன வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது. ஏதோ வந்தமோ போனோமோன்னு போயிட்டுருக்க வேண்டியதுங்க. ஏதோ வந்தோமோ, எங்கள் வீட்டுக்காரன் கச்சேரிக்கு வந்த கதையில் என்ன பண்ணுறது, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துக்கிட்டு ஏதோ 2 வார்த்தை பேசும்போது கொண்டு போய் தள்ளும் சில பேருக்கு. மேன் போடும்போது பக்கத்தில் தட்டி விடுறதுக்கு முடிஞ்சிச்சா, எல்லாம் முடிஞ்சு எழுந்திரியானோ, எழுப்பினதுக்கு அப்புறம் எழுந்து போயிட வேண்டியது. நானும் சபைக்கு வந்து போயிட்டுருக்கிறேன். இவங்க நிலைமை என்னன்னா, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு. நான் இப்போ சொன்ன பாருங்க, அவர்லாம் இரக்கமுள்ளவருங்க. எது நம்ம வாத்தியார் இரக்கமுள்ளவர். எப்படியும் போனால் போது பாவம், ஏதோ படிக்க தெரியாத போல் இருக்கு, 33 மார்க் வாங்கிட்டான்ல, ஒரு 2 போட்டுருவோம் போ, அப்படி போடுறது போல் நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், எப்படியாவது என்னை கரையை சேர்த்துருவாருங்க என்கிறதான ஒரு எண்ணம் நிறைய பேர் இடத்துல இருக்கு. நான் சொல்கிறேன், ஒருவேளை உங்கள் பரீட்சையில் வேணால் நீங்கள் சொல்கிற மாதிரி 35 மார்க் வாங்கிடலாம். இந்த கவர்மெண்ட்டில் எல்லாருக்கும் ரிசல்ட் வரணுன்றதுக்காக எல்லாத்தையும் 35 போட்டு பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவேளை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் வைக்கிற இந்த தேர்வில் நீங்கள் இப்படிலாம் நினச்சி பாஸ் பண்ணிடலான்னு நினைக்கவே கனவே காணாதுங்க. ஆண்டவர் போட்டுற மாட்டார். என்னது, ஆண்டவர் மார்க் போட்டுருவாரா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தெரியும், யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் கை கொண்டு இருந்தோம் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். எல்லாவற்றிலும் குற்றவாளி. இங்கே அந்த வசனத்தை பாருங்க. பைபிளில் இந்த மாதிரி வசனத்தையும் நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் இந்த இறக்கத்தையே பார்க்கறது, இறக்கம் மன்னிப்பு. நான் சொல்கிறேன், இறக்க மன்னிப்பு ஆண்டுட்டு உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த வார்த்தையை பாருங்கள். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, இறக்கம் உள்ளவர் தான். ஆனால் அதே சமயத்தில் கரெக்டாக இருப்பார், சின்சியராக இருப்பார். நீ ஒன்றிலே தவறினா கூட என்னாச்சான், எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். நான் இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் கூட இதை பற்றி சொன்னேன். கவனிங்க, என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறது, வயதானவங்க ஒரு சில பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். என்ன புரியும்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில், நான் படித்த காலத்தில் சொல்கிறேன், எனக்கு சீனியராக இருந்தவங்க சொல்கிறேன், எஸ்எஸ்எல்சி தான் கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம். அதில் மொத்தம் 5-6 பாடங்கள் வைத்திருப்பார்கள். நிறைய பேருக்கு இங்கிலீஷில் தான் வீக்குன்றதுனால இங்கிலீஷில் தான் நிறைய பேருக்கு போகும் பொதுவாக. இப்படி ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் மட்டும் ஃபெயில் ஆகிடுவாங்க, மற்றதெல்லாம் பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க. ஆனால் திரும்பியும் எல்லா பாடத்தையும் தாங்க எழுதணும், திரும்பியும் எல்லா பாடத்துக்கும் தாங்க பணம் கட்டி என்ன அரியர் எக்ஸாம் எழுதி ஆகணும். இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது சொல்கிறேன். இப்போ தான் காலப்போக்கில் நம்ம எதில் ஃபெயில் ஆகிட்டோமோ அதை மட்டும் எழுதினா போதுன்றது தான் இப்போ உள்ள காலகட்டம். நான் என்ன சொல்ல வருகிறேன், நான் எங்கே கொண்டு வரேன், இந்த வசனத்தை நான் அதோட பொருத்தி சொல்கிறேன். இப்போ படித்தா உங்களுக்கு புரியும். எப்படி? யாக்கோபு 2:10. எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுசையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால், ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபெயில் ஆகிவிட்டால், நான் சும்மா உங்களுக்கு அப்படி சொல்றேன், ஒரு பாடத்தில் நீங்கள் ஃபெயில் மார்க் வாங்கிவிட்டால், ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். எல்லாவற்றிலும் குற்றவாளி. எல்லா சப்ஜெக்டையும் நீங்கள் திரும்ப எழுதிதான் ஆகணும், படிச்சுதான் ஆகணும். அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல தான் இது. இல்லைங்க, நான் நிறைய விஷயங்கள் நல்ல நல்ல காரியங்கள் செய்யணும், அதெல்லாம் சரி இருக்கட்டும்ப்பா. நீ ஒரே ஒரு காரியத்தை செய்தாலும் கூட டோட்டலாகவே நீ ஃபெயிலு.
நான் சொல்லுகிறது ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேசுகிறேன். இந்த தேவை பற்றி நான் சொல்லலை. வசனம் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். இப்படி இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் படிக்கிறதும் கிடையாது, பார்க்குறதும் கிடையாது, இது சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. ஆனால் சொல்கிறதுக்கு வேறு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் இவர் ஏதோ அப்படி இப்படி ஏதாவது வசனத்தை எடுத்து புரட்டிட்டு சொல்லிட்டு இருப்பாருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. எப்படியோ கையில் காலில் உழுந்து நம்ம ஆண்டவர் என்ன செய்வார்? இரக்கமுள்ளவர். கடைசி நேரத்தில் இந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது கடைசி நேரத்தில் போய் பக்கத்தில் நின்ற கல்வனையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம்? பரலோகம் கொண்டு போட்டார். அதெல்லாம் கொண்டு போடுவார்ப்பா. இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துற உலகம் தான் இருக்குதுங்க. சொல்கிற கல்வனை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது உண்மைதான். நீ கல்வனா? சில பேர் அதை சொல்லுவாங்க கடைசி நேரத்தில். நான் சொல்கிறேன் ரைட்டு, அப்போ நீ திரும்ப நீ போய் சிலுவையில் போய் தொங்கு. என்னது? ஏன் அவன் சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருந்ததுனால, அவனுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை என்றதுனால ஒரு வாய்ப்பை தந்தார். உனக்கு நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்து அவருடைய வார்த்தைகளை வசனத்தை உனக்கு போதித்து கொண்டிருக்கிறார். இதற்கு நீ செவி கொடுக்காமல், இதற்கு கீழ்ப்படியாமல், செவி சாய்க்காமல் உங்க இஷ்டத்தைப்படி நீ நடந்துட்டு இருப்பீங்களா? கடைசி நேரத்தில் வந்து நான் போயிடுவேனா? என்ன கதை இது? இப்படித்தான் இன்றைக்கு சாத்தான் நிறைய பேரை வஞ்சித்து வச்சு அவங்க வளர விடாமல், வாழ விடாமல், கீழ்ப்படியாக விடாமல், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை எடுத்து போட்டு இன்றைக்கு தான் தோண்டித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறவர். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். அவருக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவர் அன்புள்ளவர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அன்பு உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான். ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதி அவர். நீதி உள்ள நியாயாதிபதி அவர். கரெக்டாக இருப்பார், பர்ஃபெக்டாக இருப்பார். இரக்கம் காட்டுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்திட முடியாது. எனக்கு அன்பானவர்களே, எனவே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். உங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்புகிறது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கிற என்று ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அவரை போல மாறணும், அவரை போல வாழணும், அவருக்காக வாழணும். இப்படி இதுதான் அவருடைய விருப்பம். நான் என்ன சொல்லி கொண்டு வருகிறேன்? ஆண்டவருடைய விருப்பத்தை பற்றி பேசி கொண்டு வருகிறேன். அப்போ அவரோட மனசு விரும்புகிறது என்னன்னா, அவரை போல இருக்கணும், அவரை போல வாழணும், அவரை போல வளரணும், அவரை போல நீங்க நடக்கணும். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்படி இருந்தால் உங்க விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். யார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? யாரால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியும்? யாரு ஆண்டவருடைய விருப்பத்தை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும்? யார் செய்வா? யார் செய்வா என்று சொன்னா, ஆண்டவருக்கு பயந்தவங்க தான் செய்வாங்க. ஆண்டவர் மேல ஒரு பயபக்தி இருக்கிறவங்க செய்வாங்க. ஆண்டவர் மேல பயம் இல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. கடவுள் கொஞ்சம் சொல்றாங்களே, கொஞ்சமாவது ஒரு பயம் இருக்கான்னு கேட்குறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் மீது பயமே இல்லை. ஏன்? அவர் அன்பு உள்ளவர் என்பதனால, அவர் இரக்கம் உள்ளவர் என்பதனால, அவர் மன்னிக்கிறவர் என்பதனால போச்சையா பயம். அவன் சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா மிரட்டுவாருங்க, அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டார், நீ வா. இப்படி சொல்லியே இன்றைக்கு நிறைய பேரை மழங்க வச்சிட்டான். நான் திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான், அன்பு உள்ளவர் தான். அதே சமயத்தில் நீதி உள்ள நியாயாதிபதி அவர். என்ன செய்வார்? அவருடைய விருப்பத்தை யார் நிறைவேற்றுவா? அவருக்கு பயந்தவர்கள் தான். அவருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? அவருக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்களா? அப்போ அவங்களுக்கு பயந்து இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நான் பல தடவை நான் தொடர்ந்து சொல்லிட்டு தான் வரேன். அவருக்கு பயப்படுறதுனா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளையை, அவருடைய கற்பனையை கை கொள்ள வேண்டும். கேட்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடப்பதுக்கு பேர் தான் அவருக்கு பயப்படுகிற ஒரு பயம். ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறீங்க, எவ்வளோ பயப்படுறாங்க. எல்லா பிள்ளைகளும் நான் சொல்கிறேன், எந்த பிள்ளையாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே பயம் இருக்குது. என்ன பயம்? ஹோம்ஒர்க்கு பண்ணலாம் மிஸ் அடிப்பாங்க, யூனிஃபார்ம் போடலன்னா மிஸ் அடிப்பாங்க, ஷூ போடலன்னா மிஸ் அடிப்பாங்க, டை கட்டி, இப்படிலாம் சொல்கிறாங்களா? ஏன் அந்த பயம்? எப்படி வந்துச்சு அந்த பயம்? எதனால் வந்துச்சு அந்த பயம்? அந்த மாதிரி அங்கே நடக்குது. என்ன நடக்குது அங்கே? வெயிலில் நிற்க வைக்கிறதோ, முட்டி போட வைக்கிறதோ, இல்லை முட்டி தட்டுறதோ, இந்த மாதிரி செய்யும் பொழுது பிள்ளைங்களுக்கு என்ன வந்துடுது?
அந்த பயம் வந்துட்டு என்ன செய்யுது, ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக இருக்குது. வந்த உடனே விறுவிறுன்னு ஹோம்ஒர்க் எழுதிடுதுங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மறந்துட்டா கூட தவறிட்டா கூட அது ஒரு பயத்தில் அது செய்கிறத நம்ம பார்க்குறோம். நான் திரும்பியும் சொல்கிறேன், அப்போ பயம் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்கிறதெல்லாம் அந்த பிள்ளைகள் செய்கிறாங்க. அதை தான் சொல்ல வரேன். அப்போ ஆண்டவருக்கு பயப்படுறவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க, ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்வாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரவழைத்து ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, கேட்டு அதன்படி செய்கிறீங்களா? சிலர் செய்யலை. இந்த பிறகு நான் சொல்கிறேன், நோட் எடுத்து எழுதுகின்றேன், ஆச்சரியப்படுது, குறிப்பு எழுதுறது, கவனிக்கிறது, நிறைய காரியங்களில் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறோம். அப்போ என்ன இல்லை, பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி இங்கே நடத்துறது கிடையாது. எழுந்துரு, முட்டி போடு, பெஞ்சு மேலே நில்லு, வெயிலில் நில்லு, ஃபைன் கட்டு, இதெல்லாம் ஸ்கூலில் நடக்கிற காரியங்கள். பாருங்கள், ஸ்கூலில் நடக்காமையே தானாகவே அந்த பையன் என்ன செய்கிறாரு, அபராதரமாக 100 ரூபா கட்டிருக்கிறான். என்ன ஆச்சரியமாக இருக்குது. அதாங்க பயம், அதான் பயம், அதான் உணர்வு. நான் உங்களிடத்துல அதெல்லாம் கேட்கல. அந்த பயம் இருந்தால் போதும். நீங்கள் 1 ரூபா கூட கொடுக்குறேன்னு நான் எதிர்பார்க்கல. கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தால் போதும். இப்போ அந்த எண்ணம் எப்படி வருது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணம் எப்படி செயல்பட வைத்திருக்குது பாருங்கள். உண்மையாகவே அது நான் பாராட்டுறேன் அந்த விஷயத்தை. உங்களுக்கு மனசில் ஒரு வாரம் வரலன்னா ஒரு மனசில் ஒரு பயம் இருக்குதா? ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகிறோன்னா ஒரு பயம் வருது அவங்களுக்கு. நான் என்ன பண்ணுவார் வர இங்கே பாருங்க, நான் ஒன்று நான் எதுவும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எதாவது மிரட்டிருக்கேன்னா, இப்போ இந்த வாரம் வரல அப்படின்னு யாராவது மிரட்டுறேன்னா, மிரட்டியிருக்கேன்னா இது என் கடமை. நான் ஸ்கூல் மாரி அவங்கள வச்சுக்கிட்டு வரல தோலை உரிச்சிடுவேன்னு சொல்ல முடியும், ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா? அதனால் என்ன இல்லை, நான் சொல்கிறேன், எனக்கு பயப்படுற பயத்தை பற்றி நான் பேசலை. நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படலைன்னு நான் சொல்ல வரேன். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லை. அதனால தான் நம்ம லேட்டாக வரோம். அதனால தான் ஆராய்க்கு வர்றது கிடையாது, பைபிள் படிக்கிறதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை. இதெல்லாமே ஒரு பயப்படுற பயம் இல்லை. கேட்க ஆள் இல்லைங்க. யார் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்க? திருப்பியும் சொல்கிறேன், பயம் உள்ளவங்க எப்படி பிள்ளைங்கள்லாம் வீட்டு பாடம் செய்தோ படிக்குது போகிறதெல்லாம் இருக்கும், அதே போல் ஆண்டோடைய காரியத்திலையும் ஒரு பயபக்தியாக இருப்பாங்க. காலையில் எழுந்ததும் பைபிள் படிப்பாங்க, காலையில் எழுந்த உடனே ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாக்கா ஒழுங்காக நேரத்துக்கு பைபிள் எடுத்துக்கிட்டு, பாட்டு புக்கு எடுத்துக்கிட்டு, நோட்டு பேனெல்லாம் எடுத்துக்கிட்டு, அழகாக ஒழுங்காக ஒரு வேலை முடிஞ்சால் இருந்தாக்க இருக்கிறத ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஒரு நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நேரத்துக்கு வந்து அழகாக கையை தட்டி பாட்டு பாடி ஆராதனை நேரத்தில் நல்லா முழங்காலில் நின்று நல்லா அபிஷேகம் நிறைக்கும் போது நல்ல நல்ல கையெல்லாம் உயர்த்தி ஆராதிச்சு சொல்லப்படுற வார்த்தைகளை ரொம்ப அப்படியே கவனமாக கேட்டு, இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். இப்படிப்பட்டவர்கள் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார், பாசமாக இருப்பார், அன்பாக இருப்பார். நீங்கள் விரும்புகிறதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஏனோ தானோன்னு வந்து உட்காந்துக்க வேண்டியது, எனக்கு நானும் உட்காந்துக்க வேண்டியது, எதையோ பறிவு கொடுத்தா மாதிரி உட்காந்துருக்க வேண்டியது. நீங்கள் எதையாவது சொல்லுங்கள், ஏதாவது படிங்க, என்ன புரியுது எனக்கு. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் விரும்புகிறதை நீங்கள் செய்யுங்க, அவர் விரும்புகிறதை செய்யுங்க. இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ஒரு சிலர்கிட்ட இருக்குது. அதே சமயம் ஒரு சில இடத்துல ஆண்டவருக்கு பயப்பட மாட்டாங்க, ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் மனுஷர்களுக்கும் பயப்படுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கடவுளுக்கு பயப்படுற பயம் கிடையாது. தெய்வத்துக்கு பயப்படுறதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயப்படுவாங்க. ஒரு சில புருஷன்மார்களுக்கு மனைவிக்கு பயப்படுறாங்க, ஒரு சில மனைவிகள் புருஷனுக்கு பயப்படுறாங்க, ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுது, ஒரு சில பெற்றோருக்கு பிள்ளைக்கு பயப்படுறாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சிலர் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்க, சொந்தம் பந்தம் பங்காளி, ஊர் உறமுறை, அவங்களுக்கெல்லாம் பயப்படுறாங்க. எதுக்கு? நாளைக்கு ஒரு கல்யாணம் காரியம் காட்சியம் அப்படின்ட்டு சொல்லி வந்துட்டுதுன்னா என்ன பண்ணுறாங்க, நீங்கள் தான் இயேசுவில் சேர்ந்துட்டீங்களே, ஐயோ எங்களை ஒதுக்கி வச்சுருவாங்களே, ஏன்னா அதை பண்ணிடுவாங்க, இதை செய்கிறோம். நான் சொல்கிறது பயத்தை பற்றி பேசுகிறேன். என்ன பயம்? அவங்களுக்கு பயப்படுறாங்க. ஐயா கோயிலுக்கு வரலன்னா, அதை செய்யலைன்னா, இதை செய்யலைன்னா நம்ம என்ன செஞ்சிடுவோம், எது செஞ்சிடுவோம், இந்த பயத்தை நான் சொல்கிறேன். ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, மனுஷனுக்கு பயப்படுறாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கு சில விசுவாசிகளே ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பயப்படுறாங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பயப்படுறான்னு அர்த்தம். கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவார். என்னது,
இப்படி இப்படி இன்னும் காரியங்கள் இருக்குதுங்க. அவங்களுடைய கட்டாயத்தில் வற்புறுத்தல விக்கிரகாராதனை கருத்த காரியங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு காரியங்களாக இருக்கட்டும், அதை செய்திருவாங்களோ இதை செய்திருவாங்களோ என்று சொல்லி அவங்களுக்கு பயந்து நடுங்கிறாங்களே தவிர ஆண்டவருக்கு பயப்படுறது கிடையாது. என்னங்க பண்ணுறது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சொல்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் சொல்ல வருகிறேன். நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தீங்கன்னா, நான் வேதத்திலிருந்து வசனத்திலிருந்து சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடந்தா கவனிங்க, உங்களை சுற்றியுள்ளவங்க எல்லாரும் உங்களுக்கு பயப்படுவான். அப்படியா? இல்லையே, நான் சொல்கிறேன், அதுக்கு வசனத்தோடு சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தால் உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஒரு வசனத்தை நான் சொல்லணும், பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 சாமுவேல் 18. கர்த்தர் தாவீதோடே கூட இருக்கிறார் என்று, கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்றும், தன்னை விட்டு ஆண்டவர் விலகி போய்விட்டார் என்றும் சவுல் கண்டு, சவுல் பார்த்து தாவீதுக்கு பயந்து, தாவீதுக்கு பயந்தான். பார்த்தீங்களா? ஏன் வந்தது பயம்? வந்துச்சா? தாவீதுக்கு பயப்படுறான், தாவீதை கண்டு பயப்படுறான் சவுல். நான் சொல்கிறேன், இப்போ சவுலை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருக்கு அவன் பயப்படலை, அதனால் இப்போ தாவீதை கண்டு இவன் பயப்படுறான். 15வது வசனம் பாருங்க சீக்கிரம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். எத்தனை இடத்துல வாசனை பாருங்க. அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானத்தை பார்த்து சவுலுக்கு என்ன சொல்ற, உதறல் கண்டு போச்சுன்றான். அவனை கண்டு உதறல் கண்டு போச்சு. அவனை கண்டாலே பயமா இருக்குது. ஏங்க அவன் அப்படிப்பட்ட கொடுமையானவன் இல்லை என்று நான் எத்தனை முறை சொல்கிறேன். தாவீது ரொம்ப நல்லவங்க, ஏன் தாவீதை கண்டு அவன் பயப்படணும்? இவன் ஆண்டவருக்கு பயப்படலை, அதனால் பார்க்குறவங்களாம் கண்டு பயப்பட வேண்டிய சூழ்நிலை. நான் ஒன்று சொல்ல வர்றேன், நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தால் உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. 29 ஆகையால் சவுல் என்னும் தாவீதுக்கு இது அதிகமாய் தாவீதுக்கு பயந்து போதும். பாருங்க, மேலும் பயம் 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 பயத்திலேயே செத்தான்னு கூட சொல்லலாம். எதனால? கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஆண்டவர் ஏன் தாவீதோடு கூட இருந்தார்? தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்தான். கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால புரியுதுங்களா, சவுல் ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் நடந்ததுனால தாவீதை கண்டு பயப்படுறான். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருக்கு பயப்படாத அத்தனை பேரும் உங்களை கண்டு பயப்படுவான்னு நான் சொல்கிறேன். வசனத்தை வச்சு தான் பேசிட்டு வரேன். அதை இன்னும் நான் விளக்கி சொல்லத்தான் நான் போகிறேன். என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்போமா? சவுலுடைய காரியம் என்னவாச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். அவங்க சொல்றத நான் கேட்டேன், அவங்க சொன்ன பேச்சை நான் கேட்டேன். சவுல் ஏன் அந்த ஜனங்கள் சொன்னதை கேட்டான் என்று சொன்னால், அவங்க பாருங்க, நான் ஜனங்களுக்கு பயந்து. இவன் யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்பட வேண்டிய ஒரு மனுஷன் யாருக்கு பயந்துட்டான்? ஜனங்களுக்கு பயந்துட்டான். ஜனங்களுக்கு பயந்ததுனால என்ன செய்தான்? அவன் சொல்றான், ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்றதை கேட்டு நான் செய்துட்டேன், நான் செஞ்சதை தப்பு தான்றான். என்ன செய்தான்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இன்றைக்கு வேத பகுதியே அதுதான். இன்றைக்கு வேதாகம பகுதியை வாசிக்க கேட்டீங்க இல்லையா? அதை வாசித்து பார்த்திருந்தா புரியும். அதற்குத்தான் அதை வாசிக்க வைத்தேன். ஆண்டவர் சவுலை அழைத்து சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்பொழுது அந்த அமலேக்கியர் செய்த காரியத்தை நான் மனசில் வச்சிருக்கிறேன். அதனால் நீ என்ன செய்ய போய், நீ போகிற வீரர்களை அழைச்சிட்டு போய் எல்லாரையும் சங்கரித்து பார்க்கலாமா?
15ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சீக்கிரமாங்க. 10:15. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. 1 சாமுவேல் 15:10 2ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருந்தேன். ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக. அதை ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மைண்ட்ல இருக்குது, அதனால நீ என்ன செய்யணும்? 3 நீ போய் என்ன செய்யணும்? நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே காட்டாத புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஒட்டகம் கழுதை எல்லாத்தையும் என்ன செய்ய கொன்று போட கடவாய் என்கிறார்கள். கொன்று போட்டுட்டு வான்னு சொல்றாரு. சொன்னது யாரு? கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. யார்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதே போல படையை திரட்டிட்டு போறான். அங்க யுத்தம் நடக்குது. யுத்தத்துல என்ன பண்றான்? கர்த்தர் சொன்ன பிரகாரம் அங்க என்னெல்லாம் செய்ய சொல்லிருக்கிறாங்க கர்த்தர். ஒரு சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கக்கூடாது. புருஷர், ஸ்திரீகள், குழந்தைங்க, பிள்ளைங்க, ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்தையும் சங்கரிச்சான். ஏன்? அவன் என் ஜனத்துக்கு விரோதமாக செய்ததாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? சவுலை கொண்டு அந்த காரியத்தை செய்யும்படி சொல்றார். இப்படிலாம் செய்யலாமா என்று அந்த ஆராய்ச்சி அப்புறம் தனியாக வச்சுப்போம். ஆனால் நடந்த சம்பவத்தை மட்டும் பாருங்க. இது உண்மை சம்பவம். இப்படி சொல்லி ஆண்டவர் செய்யும் பொழுது இந்த சவுல் என்ன செய்தாராம்? இப்போ படிங்க 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். ஆண்டவர் சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணுங்க. அங்க என்ன போட்டிருக்கு? போய் பார்க்குறான். பார்த்தா எல்லாம் வாட்ட சட்டமாக இருக்குது, கொழுன்னு இருக்குது. அதை கொண்டு போகிறதுக்கே மனசே வரல. என்ன பண்ணிட்டான்? நல்ல ஆடு மாடு எல்லாம் கொழுத்துருக்குது எல்லாத்தையும் நல்லா ஓரம் கட்டிட்டு சும்மா எல்லாம் என்னது எல்லாம் பல்லு போனதும் அது போனதும் அப்படி இப்படி வண்டி சப்பையும் இப்பயுமா இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு போட்டான். கொண்டுட்டு வந்து கொழுன்னு எல்லாம் வந்து நிற்கிது. இப்போ சொன்னது ஆண்டவர் நான் ஒன்றையும் வைக்காதுன்னு சொல்கிறாரு. இவர் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. 11 சீக்கிரமாக கொஞ்சம் வேகமாக போங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. அவன் ஆண்டவருக்கு வந்த வருத்தத்தை பாருங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா? அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். சாமுவேல் மனம் நொந்து சொன்னதை செய்யல. கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படியில சொன்னதை செய்யல. அதனால ஆண்டவருக்கு சவுல் மேல என்ன வந்துருச்சு? வருத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 16வது வசனம் 16. அப்பொழுது சாமுவேல் அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோடே சொன்னான். அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது. வேண்டாம் 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 கவனிங்க. இவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். ஜனங்கள் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இந்த கதையெல்லாம் அந்த பேச்செல்லாம் விடுப்பேன், அதெல்லாம் விட்டு தள்ளு. 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலி போதும். நான் கவனிங்க. இவன் என்ன சொல்றான்? ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காகவே நல்ல சூப்பராக நல்ல என்னது சிறப்பாக நல்ல கொழுத்திருக்கிற கன்றுகளையும் ஆடுகளையும் நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேங்க. நான் ஒன்றும் எடுத்துக்கலைங்க, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்ததாங்கன்னு சொல்லி நம்ம பெருசாக பெருமையாக பேசிக்கிறேன். அதான் கோபம் வந்துச்சுங்க சாமுவேலுக்கு. அதான் அந்த பேச்சை விடுப்பேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொன்னாக்கா அதில் தான் வந்து இன்னமும் இந்த பலியை இனி செலுத்துகிற இந்த பலியை தான் ஆண்டவர் கேட்குறாரா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் முக்கியம்ப்பா. சொன்னதை செய்யாமல் இவங்க ஆண்டவருக்கு கொண்டாந்து இவங்க பலி செலுத்துகிறாங்களாம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சொல்கிற சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் சும்மா அதையும் இதையும் செய்து எதையாவது வந்து சரி கட்டலாம், சப்பு கட்டலான்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆண்டவரை சரி கட்ட முடியாதுங்க. இங்கே பாருங்கள், இவன் அப்படி தான் கொண்டு வந்து வச்சு நிற்கிறான். இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறாங்க சில பேர். இதெல்லாம் பார்த்தா ஆண்டவர் மனசு குளிந்துடும். நான் சொல்லுவதை தயவு செய்து தவறான கண்ணோட்டத்தோட தவறான எண்ணத்தோட இதை கேட்காதீங்க, இதை பார்க்காதீங்கன்னு சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறத சொல்கிறேன்.
அதை தவறான கண்ணோட்டத்தில் புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம் என்னது, ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் அதிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வருகிறதை கொண்டு வந்து இவர் பலி செலுத்துறாரு. அவர் ஆண்டவருக்கு என்ன கோபம் வந்து போச்சு, இதெல்லாம் திக்கடா செய்ய, கொழுத்த ஆடாக இருக்கட்டும் கொழுத்த கண்டாக இருக்கட்டும், இதுவே எனக்கு முக்கியம். நான் சொன்னதை கேட்கல, கீழ்ப்படியாமல் இதை நீ கொண்டு வந்திருக்கியா? அதே போல் ஆண்டவர் சொல்கிறதை கேட்காம ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வடை பாயாசம் போட்டாலும் சரி, நம்ம பிரியாணியை கொண்டு வந்து போட்டாலும் சரி, இந்த சபைக்கு இன்னும் என்னென்னத்தை வாங்கி வந்து ஃபேனை வாங்கி வச்சாலும் சரி, நம்ம சேரை வாங்கி போட்டாலும் சரி, இல்லை மைக்கை வாங்கி கொடுத்தாலும் சரி, இன்னும் என்னென்ன சபைக்கு செய்கிறத சொல்கிறேன். இந்த மாதிரி என்னென்னமோ காரியங்களை செய்கிறது தப்பு இல்லை, இது பாவம் இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுங்க. பலி செலுத்த வேண்டியது அவசியம். ஆனால் எதை கொண்டு செய்கிறோம் என்பது தான் முக்கியம். செய்யக்கூடாததை செய்துவிட்டு அதன் மூலமாக கிடைத்த ஆதாயத்தை, இழிவான ஆதாயத்தை, இன்றைக்கி சில பேர் லஞ்சம், குறுக்கு வழியில் போய் பணம் சம்பாதிக்கிறது, லஞ்சம் வாங்குறது, இதை இல்லை ஒரு 10 ரூபாய் அங்கே கொண்டு போய் கொடுப்பேன், இல்லை 100 ரூபாய் என்ன ஆகிட போகுது, எங்கேயோ கொள்ளை அடித்தோம் எங்கேயோ கொண்டாடும். ஐயே, சிலருக்கு இது புரிய மாட்டேது. இதெல்லாம் கொடுத்துட்டா ஆண்டவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறார். எப்படி ஏற்றுப்பார்? அவருக்கு எது முக்கியம்? உங்களுடைய நேர்மை, உண்மை, உத்தமம், பரிசுத்தம், கீழ்ப்படுத்தல், இதுதான் முக்கியமே தவிர அநியாயமான கொள்ளையடித்தோ, குறுக்கு வழியிலையோ, ஏமாற்றியோ, பொய் சொல்லியோ, வஞ்சித்தோ, லஞ்சம் வாங்கியோ சம்பாதித்ததில் கொண்டு வந்து ஒரு தொகையை நம்ம இன்றைக்கி ஒரு சாப்பாடு போட்டுருவோமா, நம்ம அதை செஞ்சிருவோமா? இந்த ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டாக்க நோ நோ நோ. நான் ஏன் இதை தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ செஞ்சுருக்கிறதெல்லாம் இப்படி தானா, அப்படி நான் சொல்ல வரலன்றது தான் சொல்ல வரேன். நீங்கள் உடனே தப்பாக நினச்சிடக்கூடாது. இந்த போல எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அப்போ செய்கிறவங்கெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்ல வரலை, அதையும் நான் சொல்லணும்ல. இப்போ அப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினச்சே சொல்லலை, அப்படி செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ செய்தவங்களை அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கவும் இல்லை. நான் அப்படி உங்களை யாரையும் நான் பார்க்கல, நான் உங்களை நம்புகிறேன். எனவே இங்கே அப்படி நடக்கிறதாக நான் நினைக்கல. நான் சொல்ல வருகிற சத்தியத்தை இந்த நேரத்தை சொல்லி புரிய வைக்கணும் இல்லையா? இப்படிலாம் வெளியில் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை. வெளியில் நிறைய இடத்துல நீங்களாம் பாருங்கள், கொள்ளை அடிக்கிறவன் தான் கொண்டுட்டு போய் கோயிலில் போய் உண்டியை நிரப்பிட்டு இருக்கிறாங்க லட்சமாக. அவன் அடிக்கிற லட்சம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா? எனவே இதனால் தேவன் என்ன செய்கிறது இல்லை, பிரியப்படலை. இங்கே நான் பார்க்குறோம், அவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் கீழ்ப்படிதலை முக்கியம். இதை பார்க்கணும் எது ரொம்ப முக்கியம்? கீழ்ப்படிதல் தான் முக்கியம். பின்னும் பாருங்க, 23 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. என்னது என்னது என்னது? இரண்டகம் பண்ணுதல், ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. கவனிங்க, இன்னைக்கு விக்கிரக ஆராதனை என்ன நினச்சிட்டு இருக்காங்க? விக்கிரகத்தை போய் வழிபடுறதான் விக்கிரக ஆராதனை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுவும் விக்கிரக ஆராதனை தான். விக்கிரகங்களை வழிபடக்கூடாதுன்றது தெளிவாக நமக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அதெல்லாம் விட்டு வந்துட்டோம். என்ன நினைக்கிறாங்க? நாங்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டோங்க, நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் சரிதான். எது விக்கிரக ஆராதனை நீங்கள் சொல்கிறாரு? ரெண்டகம் பண்ணுதல், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாகனா சமமாக இருக்குது. நீ விக்கிரகத்தை வணங்குறதும் ஒன்று தான், நீ ஆணுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகிற பாரு, ரெண்டும் ஒன்று தான். ஓ அப்படின்றாரு. உங்கள் வசனத்தை பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு அப்படி தெரியறதில்ல. இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் ஒரு பாவமா? நீ எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சிட்ருக்கீங்க? எப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க? 23 24 சீக்கிரம் வாங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இதெல்லாம் எதனால் நடந்ததுங்க? கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படாமல் ஜனங்களுக்கு பயந்து, நம்ம முன்னாடியே அந்த வசனத்தை சொன்ன பாருங்க, 24 இருக்குது. அந்த சவுலே ஒத்துக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நான் ஜனங்களுக்கு பயந்து ஐயோ அவங்க பேச்சை கேட்டு இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். இப்போ இந்த நிலைமை என்ன ஆச்சுப்பேன்? இவன் நிலைமை என்ன ஆச்சுப்பேன்? அவங்க பேச்சை கேட்டதுனால
கர்த்தர் என்ன செய்கிறாரு? உன் ராஜ்ய பாரத்தை உன்னை விட்டு நீக்கிட்டு உன்னை விட நல்லவனாக இருக்கிற உத்தமனுக்கு அதை தரப்போகிறார் என்று அங்கே எழுதியிருக்கிறத நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. கீழ்ப்படியாமல் என்பதும் கர்த்தருக்கு பயப்படாமல் போகிறதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. அதே போல் புரட்டாட்டம் பண்ணுவதும் விக்கிரக ஆராதனை காரியங்கள் பண்ணுவதும் எதனால் எதை விக்கிரக ஆராதனை சொல்கிறாரு, எதை முரட்டாட்டம்னு சொல்கிறாரு, அதை யோசித்து பாருங்கள். அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் சொல்லாததை செய்திருக்கிறான். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு நீங்கள் நடந்தா நீங்கள் நலமாக. இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருப்ப. ஆண்டவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தா நீங்கள் நன்றாக இருப்பீங்க. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பயப்படுற பயம் இருந்தது என்று சொன்னால் அவர் சொல்லுக்கு பயந்து கீழ்ப்படுத்தி நடப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் விருப்பத்தில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்போ என்ன நடந்தது? இது எதனால் நடந்தது? கேட்பார் பேச்சு. இன்றைக்கு சில விசுவாசிகள், எல்லாரையும் நான் சொல்ல, ஒரு சில விசுவாசிகள் அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி, ஊர்லேயும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்க மற்ற காரியங்களையும் சரி, ஏதாயிலும் ஒரு பிரச்சனைகள் வரும் என்று சொன்னால் மற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க. யார்கிட்ட ஆலோசனை கேட்குறேன்னு தெரியல. நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேளுங்கன்னு நான் கடந்த வாரங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மற்றவங்கள்ட்ட போய் யோசனை கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? பண்ண உங்களுக்கு எதிராக தான் சொல்லுவான். உங்களுக்கு ஆதரவாக யார் சொல்லுவான்? ஒரு அவிசுவாசிட்ட போய் நீ யோசனை கேட்டால் என்ன சொல்லுவான்? உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இவன் யார் பேச்சை கேட்டான்? ஜனங்க பேச்சை கேட்டான். நானும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கலாம், எங்கள் சொந்தக்காரங்க, எங்கள் உறவுக்காரங்க, என் பங்காளிங்க அவங்க கோச்சிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறதுக்கு கவனிங்க. யார் பேச்சை கேட்கணுமோ அவங்க பேச்சை தான் நம்ம கேட்கணும். எதற்கு? தேவனுக்கு விரோதமான காரியங்களை சொல்லுகிறவருடைய பேச்சை நீங்கள் கேட்கவே கூடாது. ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை சொல்கிறவங்க ஆலோசனை நீங்கள் எப்படி கேட்கலாம்? எப்படி நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய்க்கலாம், நீ போய் வெளியிலே நின்றுக்கலாம், நீ அங்கேயே உட்காந்துக்கலாம், நீ அப்படி பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். இந்த மாதிரிலாம் யோசனை சொல்லி கொடுத்து இந்த மொட்டை ஆலோசனை சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எங்கே போட்டிருக்கு பைபிளில்? இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச ஞானம். விக்கிரக ஆராதனைக்கு மட்டும் நான் சொல்லலை. இன்றைக்கு அநேக தவறான பாவ பழக்கமான காரியங்களுக்கு கூட மற்றவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை என்று சொல்லிவிட்டு அதை கேட்டாலும் இவங்க மனசு ஒரு தெம்பு வந்துடுது. உடனே அவங்க அந்த காரியத்தை செய்துட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்படி தான் நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் போயிட்டுருக்குது. இது எங்கே போய் முடியும்? இதனுடைய முடிவு என்ன? இதனுடைய விளைவு என்ன? யோசித்து பாருங்கள். யாருக்கு பயப்படுகிறாங்க? ஏசாயா 57 அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஏசாயா 57. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாயோ? நீ பொய் சொல்லுகிறாய். பொய் சொல்லுகிறாயே. நீ என்னை நினையாமலும் உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். மனசுல வைக்காமலும் போகிறாய். நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா? மௌனமாய் இருந்தேன் அல்லவா? ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். அப்படிதான் இருக்காங்க. இப்போ அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறுக்கும் அன்னன்னைக்கு ஆண்டவர் பச்சுன்னு வச்சுருந்தாருன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருக்குங்க. இப்போ ஏன் பயம் இல்லாமல் போச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்கூலில் நடத்துகிற மாதிரி, டீச்சர்ஸ் நடத்துகிற மாதிரி அன்னன்னைக்கு முதல்ல பலர்னு வச்சாக்கா ஒழுங்காக நடக்குதுங்க பிள்ளைங்க. அது நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ அதே போல் இன்றைக்கு சபைக்கு வருகிற விசுவாசிகளையும் ஆண்டவர் அப்பப்போ பட்டு போட்டுட்டு இருந்தாருன்னா ஒரு பயம் வரும். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி செய்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு விவரம் தெரியாதவர் கிடையாது. அவருடைய அணுகுமுறையே வேற. இந்த வசனத்தை பாருங்க. நான் வெகு காலமாய், அப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காருங்க. நீ என்ன செஞ்சாலும் அவர் தடுக்கிறது கிடையாது, கேட்கறது கிடையாது, குறுக்க நிற்கிறது கிடையாது. என்ன செஞ்சாலும் அப்படியே அமைதியாக. நம்ம நினைக்கிறோம், இவர் ஏன் பார்த்துட்டு இருக்கிறாரு, இவர் ஏன் தடுக்க மாட்டாரு, இவர் ஏன் அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. சிலர் சொல்கிறாங்க, நான் அப்புறம்னா இது தப்புனாக்கா ஆண்டவர் அப்பயே தடுத்துருக்க வேண்டியதானே. கேள்வி அப்பயே தடுத்துருந்தா என்ன செய்ய விட்டுட்டு, வளர விட்டுட்டு, போக விட்டுட்டு இப்போ என்ன கோவப்படுறாரு? இந்த கேள்வியெல்லாம் கேட்குறதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. யாரை பார்த்து என்ன கேள்விங்க உங்களுக்கு தோணலாம். இல்லைங்க, உங்களுக்கு தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு வசனம் அன்றைக்கி நாங்கள் படித்தோம் பாருங்கள்.
ஒரு வசனம் ஞாபகத்து வருது. பதினோராம் அதிகாரம், ரோம 11ஆம் அதிகாரம் 34வது வசனம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருடைய மனசை தெரிஞ்சுக்கிட்டவன் யாரு? அவர் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவர் என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் யார்? அவருக்கு போய் நீ யோசனை சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? ஆண்டவர்கிட்ட போய் இப்படி செய்யலாமே, இப்படி பண்ணலாமே அப்படின்ட்டு நீங்கள் யோசனை சொல்லக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? அறிவாளி புத்திசாலிங்க இருக்கீங்களா? நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். அவர் எப்பேற்பட்டாரோ அவர்கிட்ட போய் நமக்கெல்லாம் ஆலோசனை சொல்கிறதுக்கு நமக்கெல்லாம் அறிவே கிடையாதுங்க. அவருடைய அறிவும் நம்மளுடைய அறிவும் ஏறி வச்சாலும் எட்டாது. அவருக்கு போய் நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியுமா? இப்படி செஞ்சிருக்கலாமே, அப்படி செஞ்சிருக்கலாமே சொல்லுவீங்களா நீங்கள்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவன் யார்? அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? யாரால கேட்க முடியும்? நீங்க அவரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? இல்லை, நான் கேட்குறேனே. இதெல்லாம் முட்டாள்தனமான பைத்தியகாரத்தனமான கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கேன். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ரொம்ப பெரிய அறிவாளி, நம்ம பெரிய புத்திசாலி, இதுக்கெல்லாம் யாரு இதெல்லாம் பதில் சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். என்னாலையும் சொல்ல முடியாது, உங்களாலையும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அவரால் எல்லாம் முடியும். நல்லா புரிஞ்சுங்க, அவரால் எல்லாம் முடியுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் பதில் சொல்லாததுனால தான் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்னும் இவரு பெரிய அறிவாளி மாதிரியும், யாரு கேள்வி கேட்குறவங்க பெரிய புத்திசாலி மாதிரியும் அறிவாளி மாதிரியும், ஆண்டவருக்கு பதில் சொல்ல தெரியாமல் என்ன பண்ணுறாரு அவரு, அப்படியே என்ன அவரு தடுமாறுற மாதிரியும். பைத்தியக்காரத்தனம் இல்லை இது, எடுக்க வேண்டாம். இயேசுநாதர் விசாரணைக்காக போய் நிற்கிறாரு பிலாத்துக்கு முன்பாக. பிலாத்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். இயேசு பதிலே சொல்லலை. நான் கேட்குறேன், நான் கேட்குறதுக்கு பதிலே சொல்லலையே. பதிலே கிடையாது, அதான் பதில். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இயேசுநாதருக்கு நான் பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கடினமான கஷ்டமான கேள்வியை இந்த பிலாத்து கேட்டாரா? நீங்கள் என்ன சொன்னதுக்கு? ஆமாங்க, அவர் கேட்ட கேள்வி சிக்கலான கேள்விங்க. அவருக்கு என்ன சொன்ன? நெவர், நோ, கிடையவே கிடையாது. அவருடைய கணக்கு என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருக்கு, இந்த இதுக்கெல்லாம் ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டு உட்காந்துற. அதான் அதோட உள்ள அர்த்தம். அதோட உள்ள அர்த்தம். அரசியல் கட்சியில் நீங்கள் அரசியல் நிறைய பேர் அரசியல் தெரிஞ்சவங்க இருக்கீங்க. எனக்கு அரசியல் சம்பந்தம் கிடையாது, நான் அதெல்லாம் கவனிக்கிற ஆள். ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர்கள், இப்பொழுது உள்ள ஆட்களை சொல்கிறேன், ஏற்கனவே அரசியல் நடத்தின பல தலைவருடைய அந்த நடைமுறைகளை நான் பார்த்துருக்கிறேன். போய் நிறுவனம் போய் நின்று, உங்களை குறித்து எதிர்கட்சி தலைவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை, இதுதான் என் பதில், போட்டுங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். அப்பேற்பட்ட ஆள்லாம் இருந்துருக்குறாங்க. இன்னும் பதில் தெரியலன்னு அர்த்தமா? பதில் தெரியாமல் இல்லை. இப்போ யார் கேள்வி கேட்குறேன், இவனுக்கு நான் பதில் சொல்லிட்டு சரி சமாந்துக்கிட்டு, ஐயோ நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிடுவான், போட்டுருங்க அப்படின்வான். அரசியல் தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வருகிறேன். அவங்கள விட பல மடங்கு பெரியவர் ஆண்டவர். அவர்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம கேள்வி கேட்குறதும், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்னா என்ன நீ என்ன கேள்வி கேட்குறது? மண்ணோடு கூத்த நீ, ஏசாயா 44 இருக்குது. உன்னை உருவாக்கினோட போராடுகிறாயா? தர்க்கிக்கிறவனுக்கு நீ யார்? நீ யார்? நீனு ஏசாயா 45:9. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாய் இருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுவதற்கு ஐயோ. நீங்க யாரையா? நீங்க நம்ம நான் இருந்தா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு மண்ணு ஓடியா? மண்ணு ஓடு, அது உண்மைதானே. இது மண்ணால உருவாக்கப்பட்டவன் தான் மனுஷன். இந்த மண்ணினால உருவாக்கப்பட்ட நம்ம எல்லாம் என்னவா? மண்ணு ஓடு. கரெக்டு. இங்கே பாருங்க, வீட்டில் சட்டி பானை எல்லாம் உடஞ்சி போனதான் ஓடுன்னு சொல்லுவாங்க. அது கீழே போட்டால் இன்னும் உடையும். நான் சொல்கிறேன், நீங்கள் நானும் உடையாமல் இருக்கிறோம். கீழே விழுந்தா எலும்பு உடையுதா இல்லையா? சொல்லுங்கள். கட்டு போட்டு நிற்கிறோம் பாருங்க. என்னங்க கை கட்டு? ஐயோ விற்கிறா, இது என்னது ப்ராக் ஆயிடுச்சுங்க. என்னங்க ஆச்சு? கட்டு போட்டிருக்குறேங்க, உடஞ்சி போச்சு. என்னது? இது ஓடு. அதனால தான் உடையுது. மண்டை உடையுது, கை உடையுது, கால் உடையுது, எல்லாம் உடையிறது. உடையிற பொருள் தான் இது. அதனால தான் முடிஞ்சதுக்கப்புறம் மணல் கொண்டில் கொண்டு வைக்கிறான்.
அதுக்கப்புறம் அது மண்ணோடு மண்ணாவே ஆயிடுது. மண்ணோடுக்கு ஒத்த நீ உருவாக்கினரோட வழக்காடுறவனுக்கு அவரை பார்த்து நீ கேள்வி கேட்கறன்னா நீ பெரிய அறிவாளியா? அடங்கி இருக்கணும், பயந்து இருக்கணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். உருவாக்கின நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? உன் கிரியை அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? தகப்பனை நோக்கி வேண்டாம். கவனிங்க, ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கலன்றதுக்காக அந்த வார்த்தையை பாருங்க, உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமா? கவனிங்க, யாருக்கு கை இல்லை? ஆண்டவருக்கே கை இல்லை என்று நீ சொல்லுவாயா? சொல்லுவிய நீனு? நான் சொல்லட்டுமா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு? நான் ஆண்டவரை சொல்லலை, கர்த்தரை என்ன மன்னிக்கணும், நான் கர்த்தரை சொல்லலை. நம்ம பேசிக்கிறத நம்ம பேசிக்கிறோம், நம்ம ஊரில் பேசிக்கிறத நான் சொல்கிறேன். அவன் கிடக்கிறவன் கையாளாதவன். சொல்கிறீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தன் ஒரு செயலை செய்ய முடியாமல் இருந்தாக்கா ஊரில் அவன் அந்த மனுஷனை எப்படி பேசுகிறாங்கன்னா, அவன் கிடக்கிறவன் கையாளாதவன், அவன் அப்படி தாங்க பேசுவான். அவன் அதில் கையால் ஆகாதவன்னா, கை ரெண்டு இருக்குது, கையால் ஆகாதவன்னா அப்போ ஒன்றும் செய்ய முடியாதவங்கள சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆண்டவர் அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் நீங்கள் அப்படி சொல்லலாமா? இங்கே என்ன போட்டிருக்குது? அவருக்கு கை இல்லைன்னு சொல்லுவாயா? கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் அர்த்தம் கொஞ்சம் திருத்தமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நான் பேசுகிறது கொச்சையாக இருக்குது. கையால் ஆகுதுன்னா இது கொச்சையான வார்த்தை. இங்கே என்ன போட்டிருக்குது? அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லுவாயா? ஆமாங்க, அவரால் செய்ய முடியல, அவரால் செய்ய முடியல, அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார் என்று சொல்லலாமா? அவரால் எல்லாம் முடியும். உனக்கு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு காரியம் நடக்கலைனாக்கா ஆண்டவரால் செய்ய முடியலைங்க, ஆண்டவராலே முடியலைங்க அப்படிலாம் வீரவாசனம் பேசாத. ஆண்டவரால் எல்லாம் முடியும். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதோ மாம்சமான யாவருக்கும் நான் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இது கேட்குற கேள்வியை பார்த்தா நமக்கு அப்படியே வண்டையை பொழக்கிற மாதிரி. உண்டோ? சவால். முடியுமா என்று கர்த்தர் கேட்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இப்போ எப்படி இருக்கிறாரு? நான் வெகு காலமாய் மௌனமாக இருந்தேன் என்பதனால நீ என்ன செய்யலை, எனக்கு நீ பயப்படல. அமைதியாக அப்படியே உட்கார்ந்த உடனே பயமே இல்லை. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? அப்பப்போ குத்திக்கிட்டே இருந்தால் தான் பயப்படுவாங்க. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மோட்சம் போகணும்னு ஆசை. ஒரு கதை தான். பாம்பெல்லாம் பேசுமா, மோட்சம்லாம் போகலன்னு கேள்வி கேட்கக்கூடாது, கருத்தை மட்டும் கேளுங்க. அது போய் ஒரு காட்டில் தபம் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு முனிவர்கிட்ட போய் சொல்லிச்சான், எனக்கு எனக்கு இந்த பரலோகம் போகணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நீ தான் பார்க்குறவன் போகிறவன் வரலாம், நீ கொத்திக்கிட்டு இருக்கிற, கடிச்சிக்கிட்டு இருக்கிற, அதனால் இந்த மாதிரிலாம் செய்யாமல் நீ கொஞ்சம் அமைதியாக இரு. என்ன, நீ உன் சுவாபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு நீ ஒரு நல்ல பாம்பாக இரு. எப்படி? ஒரு நல்ல பாம்பாக இரு. பாம்புக்கு பேரே நல்ல பாம்பு, அது வேற விஷயம். கவனிங்க, இது சொன்ன உடனே இதுக்கு என்ன ஆயிடுச்சு? இது ரட்சிக்கப்பட்டுடுச்சு. என்னது? நான் கதைன்னு சொல்லிட்டு வரேன். பாம்பு என்ன பண்ணிடுச்சு? ரட்சிக்கப்பட்டுடுச்சுங்க. அதனால என்ன பண்ணுறது? இருப்பேன் பாம்பு யாரையும் கடிக்கிறது கிடையாதுங்க. பாம்பு போயிட்டுருக்கு. ஸ்கூலுக்கு போகிற பசங்க, நம்ம பசங்க சும்மா இருப்பான், வெயில ஓனம் போனாலே அடிக்கிற பசங்க உங்களுக்கு தெரியும். சும்மா நிற்கிற நாயே கல்லெட்டு அடிக்கிறது. நான் சொல்கிறது சின்ன பசங்களுடைய விளையாட்டுத்தனத்தை பற்றி பேசுகிறேன். நீங்களும் சின்ன வேலையில் அப்படி தான் இருந்திருப்பீங்க. வேலியில் ஓனம் போன அடிக்கிறது, தும்பி தட்டனை பிடிக்கிறது, அதை பண்ணுறது, நாயை அடிக்கிறது. இது போல் இருக்கிற ஒரு பாம்பை கண்டு யாராவது சும்மா போவானா? இங்கே பாருங்கள், கல்லை விட்டு எறிஞ்சான். பாம்பு என்ன செஞ்சது? இப்போ ரட்சிக்கப்பட்டுடுச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு? பரலோகம் போகணும். என்ன செய்யணும்? இப்போ அமைதியாக இரு. ஒரு கல்லை தூக்கி போட்டான், 2 கல்லை தூக்கி போட்டான். இங்கே போடுற பாம்பு அப்படியே இருக்குறான். அவன் கல்லை தூக்கி போட்டு அடிக்குவோம். பாம்பு தலையெல்லாம் காயம். நல்லா கவனிக்கணும். பாம்பு சாகலை, போயிட்டான். திரும்ப போய் இந்த இவர்கிட்ட போய் நின்றுச்சு. நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, பரலோகம் போகிறதுக்கு அமைதியாக இருந்தான்னு. இந்த மாதிரி இந்த பழைய போகிற பசங்கள்லாம் கல்லை விட்டு அடிச்சிங்க பாருங்க, மேலாம் ரத்தமாக நிற்கிறேன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு. அப்போ அவர் சொன்னாராம், நான் உன்னை கடிக்க வேணான்னு தானே சொன்னேன், நீ படம் எடுக்காத, சீராத அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஒன்று இல்லை, நீ கிட்டக்க வரான்னா சுன்னு காட்டினா ஒரே வட்டம் ஓடிருப்பான் அவன். நான் உன்னை கடிக்க தான் கூடாதுன்னு சொன்னேன். நீ ஒட்டு மொத்தமாக நீ என்ன பண்ணிவிட்ட? நீ ரொம்ப சாதுவாகிட்ட.
அதனால தான் அவனுக்கு ரொம்ப நெலுவாக போச்சு. அதனால் என்ன செஞ்சுட்டான் இப்போ அவன் அடிக்க தான் செய்வான். ஓ, இதுக்கப்புறம் என்ன யார் வந்தாலும் என்ன செய்ய, படம் எடுத்து ஆடு சுசுன்னு ஒரே போடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். இது ஒரு கதை. நம்ம ஆண்டவரும் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னது, புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல இருந்தால் ஒரே அடியாக புறாவை போல இருந்துடாத, அதுக்குன்னு பாம்பு மேலே கொத்திட்டு இருந்துடாத. எப்படி இருக்கணும் அவனுங்க? நான் இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இதே போல தான் இன்றைக்கி மனுஷர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கதையில் வந்தது போல் நம்ம ஆண்டவர் எதை கண்டுக்காமல் அமைதியாக இருந்த உடனே மேலே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது இப்படி தான். இந்த பாம்பு இப்போ அமைதியாக இருந்த உடனே எடுத்து திரும்ப அவனுக்கு இன்னும் துணிச்சல் வருதுங்க. ஒரு கல் போட்ட உடனே அப்படி தலையை தூக்கியிருந்தாங்க, அந்த ஒரு கல்லோடு அவன் போயிருப்பான். அவன் இது அமைதியாக இருக்கும் போது இன்னும் அவனுக்கு அடிக்கணுன்ற எண்ணம் தான் தோணுதுங்க. இதே போல் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஆண்டவர் பதிலுக்கு பதில் உங்களை செய்கிறதில்லை, கண்டிக்கிறதில்லை, தண்டிக்கிறதில்லை, கேட்கறது இல்லை, கண்டுக்கிறதில்லை, அமைதியாக இருக்காருங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, தவறு செய்வதற்கு துணிச்சல் வந்துடுது. இப்போ அந்த பையன் அடித்த மாதிரி அப்படி தான் அடித்து கொண்டுட்டு போய் அவர் சிலுவையை தொங்கியும் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த கதைக்கு சமமாக தான் இயேசு பரிதாபமாக தான் தொங்கிட்டு இருக்கார் நம்ம செய்த பாவங்களுக்காக. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தை திரும்ப படிங்க. ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? நீ பொய் சொல்லுகிறாய். நீ பொய் சொல்ற. நீ என்னை நினையாமலும், நீ என்ன நினைக்கவே உன் மனதிலே வைக்காமலும் போகிறாய். மனசுல வைக்கவும் இல்லை. நான் வெகு காலம் மௌனமாய் இருந்தேன் அல்லவா? ரொம்ப காலமா நான் மௌனமாய் இருந்தேன். ஆகையால் எனக்கு பயப்படாது இருக்கிறாய். அதனால தான் உனக்கு பயம் இல்லாமல் போச்சு. இப்போ உங்க மனசுல என்ன நிலைன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன செய்யறீங்க? ஆமாங்க, ரொம்ப நாளாக ஆண்டு உங்களை எதுவுமே கேட்காதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், சபைக்கு 4 வாரம் வரலன்னா பின்ன நடந்து போச்சுப்பேன். ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 வாரம் வரலைங்க, இப்போ என்ன குடிமொழி போச்சு, ஒன்றும் ஆகலை. ஏதாவது நடந்தால் தானே ஒரு அடிச்சு பிடிச்சிட்டு ஐயோ நீங்கள் ஆலயத்துக்கு வரணும்னு பயம் வரும். ஒன்றுமே நடக்கலை. ஆலயத்துக்கு வரலைனாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. லேட்டாக வந்தால் என்ன நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. வரம் வந்தால் ஒன்றும் நடக்காதுங்க. ஜெபம் பண்ண வந்தால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க. ஒன்றும் நடக்காது. நான் சொல்கிறேன், உனக்கும் ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் சொல்கிறாரு, தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறான் இருக்குது. நீ விரும்புகிறது உனக்கு நடக்கணும்னா அவர் விரும்புகிறதை நீ செய்யணும். அவர் விரும்புகிறதை நீ செய்யலைன்னா நீ விரும்புகிறது உனக்கு நடக்காது. நான் வசனத்தின்படி நான் பேசுகிறேன். அப்புறம் அங்கே நடக்குது இங்கே நடக்குது, நான் சொல்கிறதுக்கு நேரம் முடிஞ்சிடுச்சு. சொல்ல வேண்டிய காரியங்கள் இன்னும் இருக்குது. அடுத்த வாரம் முடிஞ்சால் பார்க்குறேன். நான் இந்த வாரமே முடிக்கலான்னு நான் நினச்சேன். கவனிங்க, என்னது, நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கணுமே. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 35. 2 ராஜாக்கள். கர்த்தர் இவர்களோட உடன்படிக்கை பண்ணி இவர்களுக்கு கற்பித்தது என்னவென்றால், நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து. நிறைய பேர் இன்றைக்கு இந்துவா இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க. நிறைய பேர், ஒரு சிலர் கிறிஸ்தவனாக இருக்கீங்க. பாதிக்கு பாதி நானும் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். நான் எங்களுடைய குடும்ப பின்னணியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெய்வங்களை வழிபடுவது, அந்த கோயிலுக்கு அர்ச்சனை செய்வது, அபிஷேகம் கொடுக்குறது, திருவிழா செய்வது, காப்பு கட்டுவது, எல்லா காரியங்களையும் முன்னின்று செய்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் முன்னோடியாக இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். பாரம்பரியமான ஒரு குடும்பம். நாங்கள் தான் முதல்ல போய் இந்த கோயிலுக்கு காப்பு கட்டணும். நாங்கள் முதல் திருவிழாவை நாங்கள் தான் செய்யணும். அதுக்கப்புறம் தான் 9 திருவிழா நடக்குது. 10வது திருவிழா முடிஞ்சு அங்கே ஒரு மையான கொலை நடக்கும். இது இன்றைக்கி நடக்குது, இப்போவும் நடக்குது. அதிலிருந்து நாங்கள் விலகி வெளியில் வந்துட்டோம். நான் சொல்ல வந்தது என்னென்னா, இங்கே என்ன போட்டிருக்குது, இப்போ படிச்சிங்க, தேவர்களுக்கு பயப்படாமலும் அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் அந்த தெய்வங்களை நீங்கள் பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் அதுதான். ஐயோ நான் வேண்டிட்டாங்க, நான் வேண்டுதல் பண்ணிட்டேங்க. நிறைய பேர் நான் கூட வேண்டிட்டேங்க,
நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னதாக நான் ரொம்ப அதிக பக்தி உள்ளவனாக இருந்தேன். அந்த ஒரு டைரியில் கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் எழுதியிருக்கிறேன். அதாவது சொல்கிறாங்களே வேண்டுதல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னென்ன கோயிலுக்கு என்னென்ன செய்யணுன்றதை நான் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த டைரி இருக்குதான் ஞாபகம் இல்லை. எத்தனையோ கோயில் இல்லை, அதில் வேளாங்கண்ணியும் ஒன்று. இத்தனை கோயிலுக்கு என்னென்னலாம் செய்யணும் என்று சொல்லி என் மனசில் பட்டதை நான் எழுதி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு உள்ள வந்த உடனே எனக்கு புதுசில் எனக்கு ஒரு பயம் வந்தது. சரி, நம்ம வேண்டிக்கிட்டு வந்துட்டோமே, அதெல்லாம் செய்யணுமா இல்லையான்னு ஒரு குழப்பம். அப்போ நல்ல நான் ஆலோசனை கேட்டு வசனத்துக்கு பார்க்கும்போது முதல்ல வேண்டிக்கிட்டதே தப்பு, அதை போய் செய்கிறதும் தப்பு, அது ஒரு பெரிய பாவம் என்று சொல்லி அதுலேருந்து நான் விலகிட்டேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இதில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்கள், அதற்கெல்லாம் நம்ம பலியிடக்கூடாது. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியேயும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். அந்நிய தெய்வங்களுக்கு பயப்படாதீங்க. அதை தான் சொல்ல வந்தேன். நம்முடைய கர்த்தருக்கு பயப்படுங்க. எதற்கு பயப்படக்கூடாது? ஐயோ சாமி கண்ணை குத்திரும், ஐயோ இப்படி கண்ணை வாயாலே மூக்கால் ரத்தம் கைக்கிறோம், இப்படி வந்துடும் அப்படி வந்துடும், இப்படிலாம் சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க. பயமுறுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்குது? அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க, நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும். திரும்ப சொல்றாரு பாருங்க, அந்நிய தெய்வத்துக்கு பயப்படவே கூடாது. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. இப்ப யாருக்கு பயப்படணும்? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. நீங்க பயப்படணும், ஆண்டவருக்கு தான் பயந்து நடக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் அதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா பயப்படுற மாதிரி தான் அது இருக்கு. அது இருக்கிற தோற்றம்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எங்கேயுமே தனியாகவே இருக்காது. ஒன்று சிங்கத்து மேலே உட்காந்துருக்கோம், இல்லை புலி மேலே உட்காந்துருக்கோம், இல்லை கழுத்திலே பாம்பை சுட்டிட்டு உட்காந்துருக்கோம், ஒன்று ஈட்டியை வச்சுருக்கோம், அம்பு வச்சுருக்கோம், வால் வச்சுருக்கோம், சூரிய வச்சுருக்கோம், என்னென்னமோ வச்சுருக்கோம். அதை பார்க்கும்போது அப்புறம் பயம் இல்லாமல் வேணும். நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். அதோடைய அதோட முகபாவனையும் சரி பார்த்தாலே மனுஷனுக்கு பயம் வர மாதிரி தான் இருக்குது. அப்படி தான் வடிவம் அமைச்சிருக்கிறாங்க. கடவுளை பார்த்தா பயம் உண்டாக்கணுன்றதுக்கு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவைகளுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் ஒருவருக்கே பயப்படுங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் பயப்படுற மாதிரியா இருக்கிறாரு? இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, இப்படியா நின்றுட்டு இருக்கிறாரு. அதனால தான் பயப்பட மாட்டாங்க. அவர் இப்படி பரிதாப சீரியலில் தொங்கிட்டு இருக்கிறாங்காட்டியும் என்ன பண்ணுறது? நம்ம ஆண்டருடைய என்னது பிறந்த பிறப்பு வளர்ந்த வளர்ப்புன்ற மாதிரி நம்ம ஆண்டருடைய சுபாவம். எனவே நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும். அப்போ மிரட்டி விட்டுனா தான் பயப்படுவீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அன்புக்கு கட்டுப்படுங்க, அன்புக்கு கீழ்ப்படுங்க. அதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். படிங்க சீக்கிரம். அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனாலும் போதும் போதும் போதும். எனவே நம்ம தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நம்ம என்ன செய்ய வேண்டும்? பயந்து நடக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம் பயப்படுங்க. அவருக்கு பயப்படுவதற்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவருக்கு பயந்தவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றினான்னு சொல்கிறீங்களே, ஒரு ஆளை சொல்ல முடியுமா? அடுத்த வாரம் சொல்கிறேன். இன்றைக்கி சொல்கிறதுக்கு கொண்டு வந்த நேரம் எனக்கு பத்தலை. நான் வேக வேகமாக ஓடினாலும் நேரம் ஓடிடுச்சு. எனவே அவருக்கு பயந்து அவருடைய விருப்பத்தை, அது விருப்பத்தை நிறைவேற்றுங்களேன், ஒரு ஆளை காட்டுங்களேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை நான் அடுத்த வாரம் காட்டுறேன். நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவருக்கு பயந்து நடப்போமா? அவருக்கு பயப்படுவோமா? அவருடைய பயப்படுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்கு பயப்படுறீங்களா? ஆண்டவருக்கு, சத்தியத்துக்கு, வார்த்தைக்கு, வசனத்துக்கு பயந்து நடக்கிறீங்களா? உங்களை தாழ்த்துங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சொல்லி ஜெபிக்கிறதுல தான் இருக்குது. ஆண்டவரே, உமக்கு நான் பயந்து நடக்க விரும்புகிறேன்.
உமக்கு பயப்படுகிற ஒரு பயம், ஒரு இதயம், எண்ணம் என் மனதிலே எனக்கு வேண்டும். நான் இதுவரைக்கும் பயப்படாமல் இருந்துட்டேன். பயம் என்னிடத்துல இல்லை, பயம் என்னிடத்துல குறைஞ்சிச்சு. நம்முடைய கட்டளை, வார்த்தைகளை, கற்பனைகளை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். பிரைஸ் தி லார்ட். சவுல் ஜனங்களுக்கு பயந்ததுனால ராஜ்யபாரத்தை இழந்துட்டான். தாவீதுக்கு கர்த்தருக்கு பயந்ததுனால சவுல் தாவீதுக்கு பயப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆண்டவரே, தாவீதை போல நான் நமக்கு பயந்து நடக்கிற பயத்தை என் இருதயத்தில் வைங்கப்பா. உடைய வார்த்தைகளை, வசனத்தை கை கொண்டு நடக்க எனக்கு இருதயத்தை தாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ரபலத இஷபலபலதிரத ரபல. ஜீசஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பார்த்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். இன்றைக்கு இந்த நாளிலே இப்பொழுதே கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுடைய வார்த்தையை கேளாமல் போனேன், உங்களுடைய வார்த்தையை விட்டு விலகி போனேன், உம்மை தேடாமல் போனேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கப்பா. உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன், உங்கள் விருப்பத்தின்படி வாழ விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓ ரிபாலதர ஷபலபலதிரதரபல லிபாலந்தரரி சந்தனமனந்தராந்தராரியாதுலகர. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கேட்கிறார், நீ யாருக்கு பயப்படுற? எவ்வளோ காலமாக நான் மௌனமாக இருந்தேன் என்பதனால தான் நீ பயப்படாமல் இருக்கிற. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் உங்களிடத்திலே இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பிறகு செய்யும். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அவர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுவதற்கு அவருடைய தூதர்கள் சூழ இருந்து அவர் பாளையம் இறங்கி அவரை பாதுகாக்கிறார்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் விருப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கே இப்பொழுதே கூட உங்கள் மனதிலே நீங்கள் என்ன நினைத்து கொண்டு வந்தீர்களோ, எதை நினைத்து கொண்டு வந்தீர்களோ, எதை எதிர்பார்த்து கொண்டு இங்கு வந்தீர்களோ, எதை எதிர்பார்த்து இப்போது காத்து கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மன விருப்பத்தின்படியே நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு, கேட்ட வார்த்தைக்கு, வசனத்துக்கு, சத்தியத்துக்கும் செவி சாய்த்து உங்களை தாழ்த்தி உங்களை முழுமனதாய் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர் என்று சொன்னால், நீங்கள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விரும்புகிற காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மனதில் என்ன காரியத்தை நினைத்து கொண்டு இந்த ஆலயத்துக்கு இன்றைக்கு வந்தாயோ, உன்னுடைய காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிபாலா கபரா சந்தரா ஹீரா கரபரபர ரிபாலாதராரி சதராந்தராரியாதுலா கரபரபர ரிபாலாந்தராரி சந்தராந்தராரியாதுலா கரபர. எதை நினைத்து, எதை குறித்து, யாரை நினைத்து, யாரை குறித்து, எந்த காரியத்தை குறித்து உங்களுடைய மனசில் வருத்தத்தோடும் வேதனையோடும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ, எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, இந்த வார்த்தைகளை, இந்த சத்தத்தை ஆங்காங்கே தூரத்தில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உனக்கும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவருடைய
விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நான் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாராக. ஓ, அந்த விருப்பம் நிறைவேறுவதற்காக உங்களை தரை மட்டுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. மீகா 6 நாம் வாசித்தது போல, ஓ, தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை தேவன் உங்களிடத்தை கேட்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை தாழ்த்துவீர்களா? ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. ஓரி பலதரஷ, உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கவில்லை என்பதற்காக ஆண்டவரால் இது செய்ய முடியவில்லை என்று நினைத்திடாதீங்க. அவருடைய கையால் ஆகாத தனம் என்று நீங்கள் நினைத்திடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அவரே சொல்றாரு, அவர் இந்த கரத்தின் கிரிகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நீங்கள் சொன்னால் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சொன்னால் ஆண்டவர் செய்வார். செய்யுண்டு ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதான் ஆண்டவர் செய்வார். அவரை பார்த்து கேள்வி கேட்டால் ஒன்றும் நடக்காது. பிரைஸ் எல்லாம் அதை தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தை தாழ்த்தி, ஆண்டவரை எனக்கு செய்யுங்கப்பா, எனக்கு இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டுமே, இந்த காரியங்கள் நடக்கவில்லையே, இது நிறைவேற வேண்டுமே, இந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமே, என் விருப்பத்தை ஆண்டவர் உமக்கு தெரியுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இரு. அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அப்படியே இன்றைக்கு யார் மனசில் என்னென்ன காரியங்களை நினைச்சு இப்போ நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் தருவார், அதையெல்லாம் கர்த்தர் செய்வார், அதையெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செய்ய போகிறார் என்று நம்பி விசுவாசிங்க. ஓ ரீபாலாந்தரி ஓ ரீபாலாதரா அல்லேலூயா. ஆமென். நீங்க வேண்டிக் கொள்ற காரியத்தை திரும்பவும் சொல்றேன், தேவ ஆலயத்தில், தேவ சமூகத்தில், இந்த ஆராதனையில், இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில், இந்த இடத்துல நீங்க என்ன காரியத்தை நினைத்து வேண்டிக்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்வார். பிரைஸ் அல்லாஹ். நீங்க ஆனால் வேண்டிக் கொள்ளணும். நீங்கள் வேண்டிக் கொண்டால் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியம் நடக்கும். அல்லேலூயா. ரீபாராதர ஷதலதுரதரபரா ரீகபலகப ரிஷந்தரந்தராரியாதுலகரபரா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற, கவனிக்கிற, பார்க்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்திலே, உன் மனதிலே என்ன காரியத்தை நினைத்து வேண்டிக் கொண்டு இருக்கிறாயோ அதை ஆண்டவர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ வேண்டிக் கொண்டதையெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ ரிவாலதர ஷதர. உன் எதிர்காலத்தை குறித்தோ, உன் குடும்பத்தை நினைத்தோ, உன் பிள்ளைகளை நினைத்தோ, ஓ உன் படிப்பை நினைத்தோ, வேலையை நினைத்தோ, கடன் பிரச்சனை நினைத்தோ, ஓ உன் வியாதியை நினைத்தோ, நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாயோ கர்த்தர் அதை எல்லாவற்றையும் மாற்றி நீ விரும்புகிறதை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீபாலாதார சந்தனா. நல்ல பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் இந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் இவருணர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த வார்த்தையின்படியாகவே கர்த்தாவே இந்த முடிவிலையும் அந்த வார்த்தையை நிறைவேற்றும் வண்ணமாக நீர் உரைத்த அந்த வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவள் விரும்புகிறதெல்லாம் நீ செய்வேன் என்று வாக்கு பண்ணினதற்காக நன்றி அப்பா. அவருடைய வார்த்தையை கேட்டு அனைவரும் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக, அவரை ஆவியால் நிரப்புவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, உமக்கு கீழ்ப்படித்து நடக்கும்படி உதவி செய்வீராக. ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, கீழ்ப்படுகிற, விருப்பமாக இருக்கிற அனைவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு கீழ்ப்படிந்து, உமக்கு பயந்து, உங்களுடைய கரத்தில் அடங்கியிருந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. கர்த்தர் செய்த சகல உபகாரியம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோட, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் பார்த்து வாழ்த்துதல் தெரியப்படுத்துங்க.